ஓம் சாந்தி. 4/2/2001 உபயுக்த பாப்தாதாவினுடைய இனிமையான மகா வாக்கியம். வானுடைய தலைப்பு समय प्रमाण स्वराज्य अधिकारी बन सर्व रूहानी साधन तीव्र गति से कार्य में लगाओ. வானுடைய தலைப்பு நேரத்தின் அனுசாரமாக சுயராஜ்ய அதிகாரியாகி அனைத்து ஆன்மீக சாதனத்தை தீவிர வேகத்தில் காரியத்தில் பயன்படுத்துங்கள். நேரத்தின் அனுசாரம் சுயராஜ்ய அதிகாரியாகி அனைத்து ஆன்மீக சாதனத்தை தீவிர வேகத்தில் காரியத்தில் பயன்படுத்துங்கள். சாதனத்தை பயன்படுத்துங்க, தீவிர வேகமா பயன்படுத்துங்க. அந்த சாதனம் எப்படிப்பட்ட சாதனம்? எல்லாமே ஆன்மீக சாதனம் அப்படின்றார். ஆன்மீக சாதனத்தை தீவிர வேகத்தில் காரியத்தில் யூஸ் பண்ணுங்க. आज बाप दादा विश्व के सर्व तरफ के अपने स्वराज्य अधिकारी बच्चों की राज्य सभा देख रहे हैं. இன்று பாப் தாதா உலகத்தினுடைய அனைத்து பக்கங்களில் இருக்கும் தன்னுடைய ஸ்வராஜ்ய அதிகாரி குழந்தைகளின் ராஜ்ய சபையை பார்த்து கொண்டு இருக்கின்றார். பாபாவுடைய பார்வையில் இன்னைக்கு ராஜ்யசபை தெரியுது. அந்த சபையில ஒவ்வொருத்தருமே நாம சுயராஜ்ய அதிகாரியா வீட்டிருக்கிறோம். ஹரேக் ஸ்வராஜ்ய அதிகாரி, ஒவ்வொருவருமே ஸ்வராஜ்ய அதிகாரி, பவித்திரத்தாவினுடைய ஒளி கிரீடம் அணிந்திருப்பவர், அதிகாரத்தினுடைய நினைவு திலகம் கொண்டிருப்பவர், அவரவருடைய இருபுருவ மத்தி என்கின்ற அழிவற்ற சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவராக தென்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருமே பாபாவுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்? ஸ்வராஜ்ய அதிகாரியாக, பவித்திரத்தாவினுடைய ஒளி கிரீடம் அணிந்தவராக, நான் அதிகாரி என்ற நினைவு திலகம் உடையவர்களாக, அவரவர் இருபுருவ மத்தி என்கின்ற அழிவற்ற சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர்களாக தென்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நேரம் சங்கமயுகத்துல எவ்வளவு ஸ்வராஜ்ய அதிகாரத்தின் அனுபவம் செய்கின்றீர்களோ அந்த அளவுதான் எதிர்காலத்தில் உலக ராஜ்ய அதிகாரிகளாக இருக்கத்தான் போகிறீர்கள். இப்ப எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. எதுவுமே என் கைமீறி போகல. இதை நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்களோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு எது அமைய போகுது? சத்தியுகம் அமைய போகுது. சத்தியுகத்தினுடைய விஸ்வராஜ்யம் அமைய போகுது. நீங்க இப்போ சுயராஜ்ய அதிகாரியா இருந்து, சுயராஜ்ய அதிகாரின்னா இந்த உடல் நான் சொன்னதை கேட்கணும், என் மனசு நான் சொன்னதை கேட்கணும், பிறகு இந்த இயற்கை நான் சொன்னதை கேட்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நான் சொன்னதை கேட்கணும். சொன்னதை கேட்கணும் அதிகாரத்தின் பேர்ல இல்லை, நான் நினைச்ச மாதிரிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஃபீல் பண்றீங்களா? பாபா சொல்ற இப்போ எப்படியோ சத்தியுகம் ஒரு சுகமானது, சங்கமிகம் கஷ்டமானது அப்படி பாபா சொல்லவே சொல்லலை. இங்க நீங்க நல்லா இருக்கீங்களா? அங்கே நீங்க எப்படி இருக்க போறீங்க? நல்லா தான் இருக்க போறீங்க. இங்க எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதா? அங்கேயும் எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்க போகுது. இதை வச்சுதான் அது இங்க நீங்க எந்த அளவுக்கு ஸ்வராஜ்ய அதிகாரியோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் எதிர்காலத்துல விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகித்தான் ஆகணும். இப்போ நீங்க சுயராஜ்ய அதிகாரி நாளைக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படி சொல்ல கைகி அப்படின்ற. இப்ப நீங்க சுவராஜ்ய அதிகாரினா நாளைக்கு நீங்க விஸ்வராஜ்ய அதிகாரியா இருக்கத்தான் செய்யணும். நான் வந்து கொடுக்கணும், யாராவது உங்களுக்கு இறக்கப்பட்டு தரணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. இங்க நீங்க சுவராஜ்ய அதிகாரினா நீங்க அங்க விஸ்வராஜ்ய அதிகாரி தான். மே கோன் வா மேரா பவிஷ்ய கியா வகு, நான் யார், என்னுடைய எதிர்காலம் என்ன என்பது आपके स्वराज्य की स्थिति द्वारा स्वयं ही देख सकते हो. இந்த நேரத்து சுயராஜ்ய அதிகாரி ஸ்திதியின் மூலமாக தாங்களே பார்த்து கொள்ள முடியும். நான் யாரு?
என்னுடைய எதிர்காலம் என்ன என்பதை இந்த நேரத்து சுயராஜ்ய ஸ்திதியின் மூலமாக தானே பார்த்து கொள்ள முடியும். யார் தேவையில்லை? உங்களுடைய எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவங்க தேவையில்லை. நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நாளைக்கு நீங்க எப்படி இருக்க போறீங்க. இப்போ உங்களுடைய சுயராஜ்ய ஸ்திதியை வச்சுட்டு நாளைய எதிர்காலம் என்ன என்பது உங்களால் கணிக்க முடியும் அப்படின்றார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளினுடைய சதா காலத்து சுயராஜ்ய ஸ்திதியை பார்த்து கொண்டு இருந்தார். ஒவ்வொரு குழந்தைகளினுடைய சதா காலத்து சுயராஜ்ய ஸ்திதியை பார்த்து கொண்டு இருந்தார். எல்லாமே என் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் போயிட்டு இருக்குது. இப்படி அனுபவம் செய்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஸ்திதியை பார்த்துட்டு இருக்கிறார். நிரந்தரமாக ஒவ்வொரு கர்மம் செய்து கொண்டிருந்தாலும், என்ன வேலை செய்துட்டு இருந்தாலும், லௌகீக அலௌகீக காரியமாக அது இருந்தாலும், சுயராஜ்ய அதிகாரியினுடைய போதை எவ்வளவு நேரம் இருந்தது, எத்தனை சதவிகிதத்தில் இருந்தது, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வேலையிலையும் அது லௌகீக காரியமா இருக்கலாம், அலௌகீக காரியமா இருக்கலாம். அதை ஸ்வராஜ்ய அதிகாரத்தினுடைய போதையில நான் எவ்வளவு செய்தேன், எவ்வளவு சதவிகிதம் செய்தேன், எவ்வளவு நேரம் செய்தேன். ஏனெனில் சில குழந்தைங்க தனது ஸ்வராஜ்யத்தினுடைய நினைவை சங்கல்ப ரூபத்தில் நினைவு செய்கிறார்கள். சில குழந்தைங்க தனது ஸ்வராஜ்யத்தின் நினைவை சங்கல்ப ரூபத்தில் நினைவு செய்கிறார்கள். என்ன? நான் ஆத்மா அதிகாரி, நான் ஆத்மா அதிகாரி. இது நமக்கு முதல் பாடம் இல்லையா? நான் ஆத்மா, இந்த உடலை இந்த மனதை இயக்கக்கூடிய அதிகாரி. ஆத்மானாலே அதிகாரி தான். இது சில குழந்தைங்களுக்கு எந்த அளவுல இருக்குதாமா? சங்கல்ப அளவுல இருக்குது. நான் ஆத்மா, நான் அதிகாரி இது நினைக்கிறாங்க. ஏகே சங்கல்பமே சூச்சனா. ஒன்று சங்கல்பத்தில் சிந்திப்பது, பார் பார் ஸ்மிருதிக்கோ ரிஃப்ரெஷ் கர்னா, மேகும் திரும்ப திரும்ப நினைவை புத்துணர்வு படுத்திக் கொள்வது. நான் தானே சுயராஜ்ய அதிகாரி, நான் தானே சுயராஜ்ய அதிகாரி. ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறாங்களாம் சங்கல்பத்தின் அளவுல. நான் யாரு, நான் யாரு, இது ரொம்ப பெரிய விஷயம். அதை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இது முதல் படிதான். இரண்டாவது அதிகாரத்தின் சொரூபத்தில் தன்னை அனுபவம் செய்வது. ஒண்ணு நினைவுபடுத்திக்கிறது, நான் யாரு, நான் சுயராஜ்ய அதிகாரி. ரெண்டாவது யார், என்ன? அதிகாரத்தின் சொரூபத்தில் தன்னை அனுபவம் செய்வது. நான் உண்மையிலேயே சுயராஜ்ய அதிகாரிங்கிறத அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாமே என் கட்டுப்பாட்டுக்குள்ளே மிக சரியாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. எதுவுமே தாறுமாறா போல, எதுவுமே தப்பா நடக்கல, எல்லாமே பெர்ஃபெக்ட், கச்சிதமா எல்லாம் சரியா நடந்துச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாபாட்ட சொல்லணும், ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. ராத்திரி தூங்கும்போது, ஒவ்வொரு வேலை நடக்கும்போது, ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும்போது, பாபா இங்க எல்லாமே எப்படி போயிட்டு இருக்குது, நல்லா போயிட்டு இருக்குது, நல்லா போயிட்டு இருக்குது. இந்த ராக்கெட் விடும்போது பாத்தீங்கன்னா, ராக்கெட் விடுறதுக்கு முன்னால இந்த கவுண்ட் டவுன் சொல்லுவாங்க. அந்த கவுண்ட் டவுன்ல ஒரு செகண்ட்லயும் அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது வரைக்கும் இப்ப எல்லாமே நல்லா இருக்குது, இப்ப சரியா போயிட்டு இருக்கு. அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜா செக் பண்ணுவாங்க, ஒரு சின்ன சின்ன பாகமா செக் பண்ணுவாங்க. அது எல்லாமே பெர்ஃபெக்ட்ன்ற ரிப்போர்ட் அங்க கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு இருக்கும். இவங்களும் செக் பண்ணி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகே 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 எல்லாம் ஓகேன்னு சொல்ல போறதான் ஸ்டார்ட். அப்புறம் தான் பட்டனை தட்டலாம். பாபா பட்டனை தட்டுவார். ஆனா அதுக்கு முன்னால நம்ம என்ன சொல்ல, பாபா இன்னைக்கு ஓகே, பாபா நேத்து ஓகே, பாபா நாளைக்கும். அது நீங்க சொல்லணும், நேத்து ஓகேவா, இதுவரைக்கும் சங்கமத்துல நடந்ததெல்லாம் ஓகேவா, ஏதாவது தப்பா நடந்துச்சா? இல்லையே, கரெக்டா தான் நடந்துச்சு. எது நடக்கணுமோ அது நடந்துச்சு. அதெல்லாம் நடந்ததுனாலதான் இப்ப இப்படி. இன்னைக்கும் ஓகே, நேத்தும் ஓகே, இன்னைக்கும் ஓகே. சத்தியமா நாளைக்கு என்னதான் ஓகே தான். நீங்க யோசிக்கவே அந்த நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும். இன்னைக்கு உங்க ஸ்திதியை உணர முடியல, உங்க ஸ்திதி உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா பயப்படணும். எல்லாமே பர்ஃபெக்ட் தான், எல்லாமே கரெக்ட் தான். பாபா சொல்றாங்க, நீங்க ஒன்று நான் சுயராஜ்ய அதிகாரின்னு நினைக்கிறது
இன்னொன்று அதிகாரத்தின் சொரூபத்தில் தன்னை அனுபவம் செய்வது. இந்த கர்மேந்திரியங்கள் என்கின்ற சேவகர்கள், மனம் புத்தி சமஸ்காரம் என்கின்ற துணைவர்கள், சகயோகிகள் கொண்டு பாபா சொல்றாங்க. நமக்கு மனம் புத்தி சம்ஸ்காரம்ங்கிறது மந்திரி அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா, மனம் புத்தி சமஸ்காரத்தை. அப்புறம் இந்த ஐம்புலன்களை வேலைக்காரங்க, பிரஜைகள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பாபா சொல்றார், இந்த மனம் புத்தி சமஸ்காரம் இந்த மூன்றுமே நமக்கு சகயோகம் பண்ணணும். இதை நீங்க அனுபவம் செய்யணும். கர்மேந்திரியங்கள் என்கின்ற வேலைக்காரங்க இந்த மனம் புத்தி சுபாவ சமஸ்காரத்தோடு ஒத்து போகணும். இதனுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இது நடத்த முடியுதா? அப்படி மனம் புத்தி சமஸ்காரத்தை இந்த ஐம்புலன்களை சரியான ரூபத்துல जैसे आप सभी बच्चे अनुभवी हो कि हर समय बाप दादा श्रीमत पर चला रहा है. நீங்க எப்படி அனுபவம் செய்றீங்க? ஒவ்வொரு நேரமும் என்னை பாப் தாதா ஸ்ரீமத் படி நடத்தி கொண்டிருக்கிறார். நான் வந்தேன், நான் போனேன் அப்படிலாம் இங்க ஒரு சென்டென்ஸும் கிடையாது. சங்கமியத்துல வார்த்தையெல்லாம் என்ன, பாபா என்னை போக வச்சார், பாபா என்னை வர வச்சார், பாபா என்னைய செய்ய வச்சார். இது சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்குது, கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இங்க நான் நடக்கல, பாபா நடத்துறார். நான் சொல்லல, பாபா சொல்றார். ஒவ்வொரு நேரமும் ஸ்ரீமத் படி பாப்தாதா என்னை நடத்தி கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சல்னே வாலே சல் ரகேவோ, நடத்தக்கூடியவர் நடத்த வைத்து கொண்டிருக்கிறார். சலானே வாலா சலா ரகாகே சல்னே வாலே சல் ரகேவோ, நடத்தக்கூடியவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நடக்க வேண்டியவங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நடந்துட்டு இருக்கிறோம். அவர் நடத்த வைக்கிறார், நாம நடந்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே பெர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஆத்மா சலானே வாலே நடத்தக்கூடியது. மனம் புத்தி சமஸ்காரம் இந்த ஐம்புலன்கள் என்ன பண்ண வேண்டியது? நடக்க வேண்டியது. பாபா செய்ய வைக்கிறார், நான் செய்யறேன். நான் ஆத்மா செய்ய வைக்கிறேன், மனம் புத்தி சமஸ்காரம் இந்த ஐம்புலன்கள் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி ஸ்வராஜ்ய அதிகாரியான ஆத்மாவாக क्या आपके स्वराज्य में आपकी सर्व कर्मेंद्रिया, அது மாதிரி நீங்க स्वराज्य अधिकारी ஆத்மாக்கள். பாபா சொல்றார், हे स्वराज्य अधिकारी आत्माए, क्या आपके स्वराज्य में आपके सर्व कर्मेंद्रिया अर्थात कर्माचारी, आपके मन बुद्धि संस्कार सहयोगी साथी सभी आपके आर्डर में चल रहे हैं. பாபா சொல்றார், हे स्वराज्य अधिकारी ஆத்மாக்களே, உங்களுடைய சுயராஜ்யத்தில் உங்களுடைய அனைத்து கர்மேந்திரியங்களும், அதாவது கர்மங்களை செய்யக்கூடிய சேவகர்களும், உங்களுடைய மனம் புத்தி சமஸ்காரம் என்கின்ற சகயோகி துணைவர்களும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் நடந்து கொண்டு இருக்கிறார்களா? பாபா நம்மளை பார்த்து சொல்றாரு, ஹே ஸ்வராஜ்ய அதிகாரி குழந்தைங்களே, வீட்டுல உங்க பிள்ளைங்கள்லாம் உங்க சொன்ன பேச்சை கேட்கறாங்களா? சில பேர் கேட்பாங்கல்ல, வீட்டுல பிள்ளைங்கள்லாம் சொன்ன பேச்சை கேட்கறாங்களா? இப்போ பாபா கேட்கிறாங்க, ஹே ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே, உங்க மனசு உங்க பேச்ச கேக்குதா? எது வரைக்கும் நம்ம மனசு நம்ம பேச்ச கேட்காதோ அது வரைக்கும் அடுத்தவங்க நம்ம பேச்ச என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. நம்ம மனசு நம்ம பேச்ச கேட்காத வரைக்கும் நம்ம கை கால் நம்ம பேச்ச என்ன பண்ணாது? கேட்காது. முதல்ல எதை கண்ட்ரோல் பண்ணணுமோ அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னா மற்றபடி கண்ட்ரோல்ல இருக்க வேண்டியது எல்லாமே தானாவே என்ன பண்ணிடும்? கண்ட்ரோலுக்கு வந்துடும். கண்ட்ரோலுக்கு கொண்டு வர, ஹே ஸ்வராஜ்ய அதிகாரி குழந்தைகளே, உங்களுடைய சேவகர்கள், உங்களுடைய துணைவர்கள். சேவகர்கள் யாரு? ஐந்து புலன்கள். உங்களுடைய சகயோகி மற்றும் துணைவர்கள் யாரு? மனம் புத்தி சமஸ்காரம். இவைகள் எல்லாம் உங்களுடைய சுயராஜ்யத்திற்குள் இருக்கின்றதா அப்படின்னு யாரை பார்த்து கேட்கிறார் பாபா? யாரை பார்த்து கேட்கிறாரு? ஹே சுராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே அப்படின்னு சுராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களாகிய நம்மை பார்த்து கேட்கிறார். நமக்கு கொடுக்கும் போதே பட்டமே என்ன சொல்லி கொடுத்துட்டாரு? அப்புறம் என்ன? அப்ப சுராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களேன்னு சொல்லிட்டாருனாலே எல்லாமே யார் கண்ட்ரோல்ல தான் இருக்குது? நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுனாலதான் பாபா நமக்கு என்ன பட்டம் கொடுக்கிற?
முதல்ல கண்ட்ரோல்ல இருக்குதுன்றதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே எல்லாமே என்ன ஆயிடும்? எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குது. எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்குதா? ரொம்ப யோசிக்கிறோம். ஆனா நினைச்ச மாதிரிதான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த டிராமா உங்க இஷ்டப்படி நடக்குது. ஒண்ணு, டிராமா நடக்கிறத உங்க இஷ்டமா நீங்க என்ன பண்ணிக்கணும்? ஏற்றுக்கணும். எது வசதி? பாபா இந்த டிராமாவை பார்க்கறாரா இல்லையா? பார்க்கறாரா இந்த டிராமாவை? இந்த டிராமா பாபாவுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அதுல நீங்க ஏதாவது தப்பு செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாபாவுக்கு பிடிக்குமா? அப்ப பாபாவுக்கு இந்த டிராமா பிடிக்கலையா? ஒரு சீன் பிடிக்கலன்னு இந்த டிராமா பிடிக்கலன்னு அர்த்தம். ஒவ்வொரு சீனும் பிடிச்சிருந்தாதான் மொத்தத்துல இந்த டிராமா என்னவா இருக்குன்னு அர்த்தம், பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பாபா இந்த டிராமாவை ரசிக்கிறாரா இல்லையா? பாபாவுக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்குதா இல்லையா? இவ்வளவுலாம் யோசிக்க கூடாது. பாபாவுக்கு குழந்தைங்கள் எவ்வளவு ரொம்ப பிடிக்குமோ அவ்வளவுக்கு இந்த டிராமாவுக்கு பிடிக்கத்தான் செய்யும். பாபாவுக்கு தெரியும் இங்க எதுவுமே ஏடாகுடமா எல்லாம் நடக்கல. பெர்ஃபெக்ட். நாம எதை தப்பு இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கிறோமோ அதெல்லாம் பாபாவுடைய பார்வையில டிக்கு. அதெல்லாம் கரெக்ட். அப்படிலாம் நடந்தாதான் இப்படிலாம் கரெக்டா வரும். ஒரு குழந்தை ஒரு தண்ணி கொதிக்கிறத பார்த்து அது ஷாக் ஆகும். அம்மாட்ட கேட்கும், அம்மா இந்த தண்ணிக்கு என்னாச்சு, ஏன் இப்படி கொதிக்குது? அம்மா என்ன சொல்லுவாங்க? அது டீக்காக என்ன பண்ணிட்டு இருக்குது? கொதிக்குது. அம்மாவை பொறுத்தளவுல அடுப்புல பாத்திரத்தை வச்சா, அடுப்பை பத்த வச்சா தண்ணி என்ன பண்ணத்தான் செய்யும்? கொதிக்கும். கொதிக்காமல்லாம் டீ போட முடியாது. கொஞ்சம் விவரம் தெரியாத குழந்தைங்க ஐயோ கொதிக்குது, ஐயோ சூடாகுது. பெர்ஃபெக்ட். இந்த டிராமா எப்படி இருக்குது? பெர்ஃபெக்டா இருக்கா இல்லையா? இந்த டிராமா அக்யூரேட். இந்த டிராமா எப்படி நடந்துட்டு இருக்குது? துல்லியமா நடந்துட்டு இருக்குது. இங்க ஏதாவது தப்பு நடக்குதா இந்த டிராமாவில்? இல்லை. எது நடக்கணுமோ, எப்ப நடக்கணுமோ, எப்படி நடக்கணுமோ, எவ்வளவு நடக்கணுமோ எல்லாமே அளந்து தெளிவா நுணுக்கமா ஒரு செகண்ட் கூட இந்த டிராமாவில் முன் பின் இல்லை. ஆமாவா இல்லையா? நீங்க எதையோ ஒரு சீன் எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு யோசிக்க வேண்டாம். மொத்தத்துல இந்த டிராமாவுக்கு பாபா டிக் மார்க் போட்டிருக்கிறார். மொத்தத்துல இந்த டிராமாவுக்கு 100 மார்க் போட்டு. போன கல்பம் எல்லாருமே ஒழுங்கா நடிச்சீங்க, இந்த கல்பம் கொஞ்சம் சில பேர் சேட்டை பண்றீங்க அப்படி சொல்லியிருக்கிறாரா பாபா? போன கல்பம் நல்லா தானே நடிச்சீங்க, போன கல்பம் எல்லாமே நல்லா தானே நடந்துச்சு, இந்த கல்பம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரா பாபா? போன கல்பமும் கரெக்டா தான் இருந்துச்சு, இந்த கல்பமும் கரெக்டா தான் இருக்குது. கல்பம் ஏன்னா அவர் நாலேஜ்ஃபுல், அவருக்கு எல்லாமே சரியாவே தெரியுது. ஏன்னா அவர் யாரு? நாலேஜ்ஃபுல். இப்பவும் நீங்க சரின்னு சொல்லிட்டா நீங்களும் யாராயிடுவீங்க? இது ஈஸியா கஷ்டமா? ஒருத்தர் உங்க சார் 100 மார்க் போட்டுட்டார் ஒரு பேப்பருக்கு, உங்க டீச்சர் உங்க பேப்பரை திருத்தி எவ்வளவு மார்க் போட்டிருக்காரு? 100 மார்க். நீங்க அதுல நிறைய தப்பு கண்டுபிடிச்சு பாபாட்ட, பாபா நான் 70 தான், நான் 30 தான், நான் 30 70 கூட பரவாயில்ல ஏத்துக்கலாம். இன்னும் நம்ம நிறைய பேருக்கு மார்க் எவ்வளவுதான் போட்டு வச்சிருக்கிறோம்? 70 30 போட்டு வச்சிருக்கிறோம். ஆனா பாபா அந்த பேப்பருக்கெல்லாம் டிக் பண்ணி எவ்வளவு மார்க் போட்டிருக்காரு? அது கரெக்டா தானே செய்யுது. போன கல்பம் அதை தானே செஞ்சது. அதனால தானே அது லட்சுமி ஆச்சு, இல்ல நீங்க லட்சுமி ஆனீங்க. இதெல்லாம் நடக்கலைன்னு இதெல்லாம் நடக்காது. இவ்வளவு நடந்தாதான் சத்தியம் வரும். இப்ப என்னெல்லாம் நடந்திருக்குதோ இதெல்லாம் நடந்தாதான் எது வரும்? நீங்க இதுல எதையாவது நடக்காம ஆக்கி விட்டு கொஞ்சம் புளிய குறைச்சிப்பாரு, உப்பை குறைச்சிப்பாரு அப்படின்னா போச்சு, அவ்வளவுதான். ஒரு அளவு சொல்லியாச்சு ஒரு சமையலுக்குன்னா அது அப்படித்தான் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். இப்ப நடந்துட்டு இருக்கிற அளவு போன கல்பத்துல கரெக்டா ஒரு சமையல் நடந்துச்சு, அதுக்கான அளவு நடந்துட்டு இருக்குது. இதுல நீங்க கொஞ்சம் கூட்டு குறை அப்படிலாம் இல்லை. பாபாவுடைய பார்வையில எல்லாமே பெர்ஃபெக்ட். பாபாவுக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்குது. சரி, இந்த பாபாவுக்கு இந்த நாடகத்துல ஒவ்வொரு குழந்தைங்களையும் பிடிச்சிருக்குமா? பாபாவுக்கு டிராமாவில ஒவ்வொரு குழந்தைங்களையும் பிடிக்குமா பிடிக்காதா? உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றவங்களை பாபாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா?
அடிக்கிற வாத்தியார் அம்மா அப்பாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இந்த காலத்து அம்மாவுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஆனா அந்த காலத்து அம்மா அப்பாவுக்கெல்லாம் நல்லா கொடுங்க. முட்டுக்கீழ என்ன பண்ணிருங்க, நான் ஏன்னு என்ன பண்ண மாட்டேன். அழகா பாபா நம்மளை பாலனை பண்ற மாதிரியே டிராமாவும் நம்மளை சேர்த்து என்ன பண்ணிட்டு இருக்குது. பாபா ஒரு தாய், டிராமா ஒரு தாய், நம்மளை பக்குவமா வளர்த்துட்டு இருக்குது. பாபாவுக்கு இந்த டிராமா பிடிக்குது. இந்த பாயிண்ட் அடிக்கடி என்ன பண்ணிக்கணும், ஞாபகப்படுத்திக்கணும். பாபாவுக்கு இந்த டிராமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. பாபாவுக்கு இந்த டிராமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களும் பிடிச்சிருக்கிறாங்க. பாபா இந்த டிராமாவை ரசிக்கிறாரு. பாபா இந்த டிராமாவை ரசிக்கிறாரு. உங்களுக்கு சினிமாவே தெரியல, ஒரு பாஷையும் புரியல, பக்கத்துல இருக்க சிரிக்கிறாருன்னா என்ன பண்ணிக்க வேண்டியதான், சிரிச்சுக்க வேண்டியதான். அவர் சிரிக்காருன்னா இது கண்டிப்பா ஒரு ஜோக்கா தான் என்ன பண்ணும் இருக்கணும். நீங்க சிரிக்கலேன்னு நீங்க சிரிக்காம இருந்து ஒரு முட்டாளா என்ன பண்ணிடாதீங்க, காமிச்சிக்காதீங்க. டிராமா அப்படியே டிராமா பாபா வந்து டிராமா அப்படியே பாக்குறார். வா வா வாரே வா அப்படின்றார். சொல்றாரா இல்லையா? வா பாபா வா வா பச்சே வா சொல்றாரா இல்லையா? பாபா வா டிராமா வா சொல்றாரா இல்லையா? அவருக்கு புரிஞ்சுதான் சொல்றாரா, புரியாம தான் சொல்றாரா? என்னைய பாபா வான்னு சொன்னா பரவாயில்ல, என் பக்கத்துல உள்ள ஆத்மாவிமா பார்த்து பாபா வான்னு சொல்றாரு. இதுக்கு பேருதான் அதி அதி மேதாவி. நான் வா ஓகே, எனக்கு கஷ்டம் கொடுக்குறவங்களுமா வா. நீங்க வா. உங்களுக்கு ஊசி போடுற டாக்டரும் யாருதான்? உங்களுக்கு ஊசி போடுறாங்களா இல்லையா? உங்களுக்கு டாக்டர் ஊசி போடுறாங்களா இல்லையா? சில சம்பவங்கள் நமக்கு எப்படித்தான் இருக்குது, ஊசி போடுற மாதிரியே இருக்குது. அந்த சம்பவம் தேவையா இல்லையா? தேவைதான். இது ரொம்ப ஜீர்ணிக்க கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணலாம். ரொம்ப சிம்பிள். ஆத்மா பாடம் எவ்வளவு ஈஸியோ, பரமாத்மா பாடம் எவ்வளவு ஈஸியோ, அதை விட சூப்பர் ஈஸியான பாடம் எது தெரியுமா? டிராமா. ஆனா நம்ம அந்த ஆத்மா பாடத்துல கொஞ்சம் ஓட்ட விடும்போது இந்த டிராமா பாடமும் என்னவா தெரியுது. அது எப்படி இந்த டிராமா, பாபா நான் உன்னையே ஏத்துக்கிறேன், ஆத்மான்ற பாடத்தை ஏத்துக்கிறேன், இது நன்மை நிறைஞ்ச டிராமான்னு சொல்றீங்க பாருங்க. நல்ல ஞாபகம் இருக்கு, நீங்க கூட சொல்லியிருக்கலாம் நினைக்கிறேன். 4ஆம் நாள் பாடம் ஒரு மாதாஜிக்கு கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது 4ஆம் நாள் பாடத்துல சிருஷ்டி சக்கரத்துல நிச்சயிக்கப்பட்ட நாடகம், மாறக்கூடிய நாடகம், துல்லியமான நாடகம், நன்மை நிறைந்த நாடகம். இந்த நாடகத்துல என்ன நடக்குதோ இது ஏற்கனவே 5000 வருஷத்திற்கு முன்னால நடந்துச்சு. ஒவ்வொரு 5000 வருஷத்திற்கு பிறகும் இங்க நடக்கக்கூடியவைகள் எல்லாமே என்னவாகும், திரும்பி நடக்கும். இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கும் போதே கிடுகிடுன்னு கண்ணீரா கொட்டுறாங்க. அது மாதாஜி யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. 3 நாள் வந்திருக்கிறாங்க, பாவனையா கிளாஸ் கேட்டாங்க. 4ஆவது நாள் இந்த டிராமாவை பத்தி சொல்லும் போது கண்ணீரா வருது. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் இந்த டிராமா பாடத்துல இந்த பாயிண்ட் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. சில விஷயத்தை பக்குவம் அடைகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நிச்சயிக்கப்பட்ட நாடகம், மாற்றம் அடையக்கூடிய நாடகம், நன்மை நிறைந்த நாடகம். சிலரால இந்த டிராமா திரும்பியும் நடக்க போதா, இப்படி ஒரு சீன் திரும்பியும் நடக்குமா அப்படிங்கறது ஜீர்ணிக்க முடியல. கொஞ்சம் நாளாகும். உண்மையிலேயே சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள். அப்போ நல்ல ஆத்ம பயிற்சி பண்றோம், பரமாத்மா மேல அவ்வளோ நமக்கு நம்பிக்கை வந்துடுது, நல்ல அனுபவம் செய்யறோம் பாபாவுடைய சக்திய குணங்களை. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிக்கூடாது, பாபாவே சொல்றாரு, நிறைய குழந்தைங்களுக்கு ஆத்மா பாடம் ஜீரணமாகுது, பரமாத்மா பாடம் ஜீரணமாகுது, டிராமான்ற பாடம் இன்னும் என்ன ஆக மாட்டேங்குது, ஜீரணம் ஆக மாட்டேங்குது. ஆனா ஆகணும், ஆகிடும். அப்பந்தானே இந்த சங்கமயுகத்தை கொண்டாட முடியும். சங்கமயுகத்தை கொண்டாடினாதான் எந்த யுகம் வரும், இல்லைன்னா வராது. சங்கமயுகத்தை கொண்டாடலைன்னா சத்தியுகம் அங்க நிம்மதியா இருக்கலாம் நினைக்கிறீங்களோ? சத்தியுகத்துல சத்தியம் வந்தாதான் நிம்மதின்னு யாராவது நினைக்கிறீங்களா? சத்தியம் வந்தாதான் சந்தோஷம் யாராவது நினைக்கிறீங்களா? இல்லை. இங்கே சந்தோஷமா இருந்து இங்க கொண்டாடினா இதற்கான எக்ஸ்ட்ரா போனஸா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, சத்தியம் கிடைக்க போகுது.
இல்லைன்னா தள்ளி போயிடும். சத்தியம் வர்றது வந்துடும், நாம அதுக்குள்ள நுழைய முடியாது. இங்க கொண்டாட்டத்தினுடைய அனுபவத்தை செய்தாதான் உங்களுக்கு கொண்டாடுறதுக்குன்னு ஒரு உலகத்தை கொடுப்பாரு பாபா. நீங்க ஸ்கூட்டர் வாங்கி சூப்பரா ஓட்டுறீங்க, ஒத்த வீல்லாம் ஓட்டுறீங்க, வளைஞ்சு வளைஞ்செல்லாம் ஓட்டுறீங்க, வித்த காமிக்கிறீங்க, ஆனா கடன் வாங்கி ஓட்டுறீங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம பிள்ளைக்கு இவ்வளவு அழகா வண்டி ஓட்ட தெரியுது, இதுக்கு நாம ஏன் வண்டி வாங்கி கொடுக்க கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, வண்டி வாங்கி கொடுப்பாங்க. நீங்க விழுந்து விழுந்து எந்திரிக்கிறீங்க வண்டியில அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளும் வண்டி வாங்கி தரவே மாட்டாங்க. பாபா சத்தியம் தரப்போறாரு யாருக்கு? இந்த யுகத்தை கொண்டாடணும், இந்த ஜனங்களை என்ன பண்ணணும், கொண்டாடணும். இங்க நடக்கிற சம்பவத்தை என்ன பண்ணணும், கொண்டாடணும். இவ்வளவு கொண்டாடுதே, இந்த குழந்தைக்கு நாம ஏன் சத்தியத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு பார்த்து கொடுத்துருவாரு. பாபா கேட்குறாங்க, நீங்க இப்போ எப்படி அனுபவம் செய்துட்டு இருக்கிறீங்க? பாபாவுக்கு தெரியும் இது எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்குது. பாபா கேட்குறாங்க, நீங்க எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதை உணர்கிறீர்களா அப்படின்னு பாபா கேட்கிறார். ஓரிரு கர்மேந்திரியங்கள் ஏதேனும் குறும்பு சேட்டைகள் காண்பிக்கவில்லைதானே? ஏதாவது 1-2 கர்மேந்திரியங்கள் கொஞ்சம் குறும்பு பண்ணுது, சேட்டை செய்து அப்படிலாம் இல்லதானே? அதாவது உங்க கண்ட்ரோல் மீறி போதுங்கிறத பாபா செல்லமா சொல்லிக்கிறார். கொஞ்சம் குறும்பு சேட்டையெல்லாம் செய்யலதானே? உங்களுடைய ராஜ்யம் லா அண்ட் ஆர்டருக்கு பதிலாக லவ் மற்றும் லாவில் யதார்த்தமாக நடந்து கொண்டு இருக்கிறதா? லா அண்ட் ஆர்டருக்கு பதிலாக என்ன சொல்றார் பாபா? லவ் அண்ட் லாவில் யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது பெரிய புரட்சி நடக்குது, சண்டை நடக்குதுன்னா அங்க எதை புகுத்த வேண்டியிருக்கும்? சட்டம் ஒழுங்கை புகுத்த வேண்டியிருக்கும். இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே இங்க லவ் அண்ட் லாவில் யதார்த்தமா நடந்துட்டு, எல்லாத்தையும் நீங்க அன்பா இருக்கிறீங்க, ஆனா எல்லாத்தையும் சட்டப்பூர்வமா அன்பு விடுபட்டு இருக்கிறது. லான்னா என்ன? விடுபட்டு இருக்கிறது. இந்த இடத்துல பாபா சொல்றார், நீங்க இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது, அப்படிலாம் பண்ணிருக்க கூடாதுன்னு எந்த விதமான சட்டமும் பேசாம அன்பாகவும் அதே நேரத்தில் சட்டப்பூர்வமாகவும் சமநிலை கடைபிடிப்பவராக நடந்து கொண்டிருக்கிறீர்களா? ஏன்னா இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, அப்புறம் சாப்பிடாமலே பண்டிகா கிடக்கிறது, அப்படியே உருகி பழகிறது, அப்புறம் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் அப்படின்னு திருப்பி போய் நிற்கிறது, இதெல்லாம் என்னது? ஒரேடியா ஒரு நாள் ஃபுல்லா ஓயாம பேசுறது, அப்புறம் 4 நாள் மௌன விரதம் கடைபிடிக்கிறது, இதுக்கெல்லாம் பேர் என்னது? ரொம்ப லவ்வா இருக்கிறது, அப்புறம் ஒரேடியா லாவா போறது. இது பார்க்க நல்லா இல்லை. பாபா சொல்றார், லவ் அண்ட் லாவை புகுத்துற மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. லா இயல்பிலேயே வரணும், அது லவ்வோட சேர்ந்து இருக்கணும். அந்த லா கடைபிடிக்கிறது எதோட சேர்ந்து இருக்கணும்? லவ்வோட சேர்ந்து இருக்கணும். லாவும் யதார்த்தமாக இருக்கிறதா உங்க வீட்டுல, உங்க மனசுக்குள்ள, உங்க கர்மேந்திரியங்கள்ல இப்படி இருக்கணும். இல்ல நீங்க லாட் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு நாள் உங்க பிள்ளைங்களை என்ன படித்தான் ஆகணும்? அடிக்க வேண்டியிருக்கும். சில வீட்டுல அடிக்கவே மாட்டாங்க, ஆனா அந்த பிள்ளைங்க தப்பே செய்யாது. இது என்னன்னா, லவ் கொடுக்கணும், தெரியாமலேயே லாவையும் சேர்த்து என்ன பண்ணிடணும்? கற்றுக் கொடுத்துருக்கணும். லவ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும் போதே எதையும் சேர்த்து கற்றுக் கொடுத்துடணும். லவ்வை காண்பிக்கணும், அன்பை காமிச்சிட்டு இருக்கும் போதே எதையும் சொல்லணும். அது தப்பு இல்லாம அதை செய்யக்கூடாதுல்ல, இதை செய், நீ இஷ்டத்துக்கு எதுனாலும் செய் அப்படின்னு விட்டுட்டு அப்புறம் இதை ஏன் நீ செஞ்ச அப்படின்னு லாவை என்ன பண்ணக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. லவ் லா இது அடுத்தவங்களை பத்தி சிந்திக்காதீங்க. என் மனசுக்கு நான் லவ் லாவை புரிய வை. காலையில எந்திரிச்சதுல இருந்தே எது ஸ்டார்ட் ஆயிடுது? கண் விழிக்கும் போதே நம்ம லைஃப்ல எது ஸ்டார்ட் ஆயிடணும்? யார் மேல லவ் காண்பிக்கணும்? பாபா மேல காண்பிங்க, அப்புறம் நம்ம மேலேயும் காண்பிக்கணும். நம்ம மனசு, நம்ம உடல். நீங்க சாப்பிட போறீங்கன்னா அதுல லவ்லா காண்பிக்கணும். எந்திரிக்கிறீங்களா? லவ்லா காண்பிக்கணும். யோகா பண்றீங்களா? யோகாவுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பேன் அப்படிலாம் இல்லை. அந்த யோகால என்ன இருக்கணும்? லவ் இருக்கணும், லா இருக்கணும். சென்டருக்கு வர்றோமா, அதுல என்ன இருக்கணும்? ஐயோ சீரியஸாலாம் வரக்கூடாது. ஒரு ஆர்மிக்கு வர்ற மாதிரிலாம் என்ன பண்ணிட்டு கூடாது? வந்துட்டு கூடாது. இல்ல உங்க சித்தி வீட்டுக்கு போற மாதிரி என்ன பண்ணிட்டு கூடாது? வந்துட்டு கூடாது. அப்பா இங்க டீச்சரா இருந்து பாடம் நடத்துறாரு. அப்ப இங்க ரெண்டுமே வேணும். இங்க லவ்வும் வேணும்,
லாவு வேணும். சரி, இப்ப வீட்டுக்கு போறீங்க, எப்படி போகணும்? வேற லவ் மட்டும் உதவுமா? உதவாது. அங்கேயும் எப்படித்தான் போகணும்? லவ்வோட லா யதார்த்தமா இருக்கணும். பாவசம் யதார்த்தமா இருக்கணும்ன்ற செயற்கையா திணிக்கவே கூடாது. லவ்வையும் லாவையும் பாபா சொல்றாங்க, லவ் லாவுல நடந்துட்டு இருக்குதா, யதார்த்தமா அன்பு மற்றும் சட்டத்துல நடந்துட்டு இருக்குதா, இல்ல லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கறதுல சட்டம் போட்டுட்டு சட்டத்தை கொண்டு வந்துட்டு கட்டுப்படுத்தி கொண்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க மிரட்டி யாரும் பண்ணிக்கிற மாதிரிலாம் வச்சிடாதீங்க. நீங்க சொன்னாலே அவங்க கேட்கற மாதிரி நீங்க அன்பை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். கரெக்டான அன்பா கொடுக்கணும். அதைத்தான் சொல்றேன். ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல அடுத்தவங்களை நினைக்காதீங்க. என் மனசை நான் எப்படி நடத்திட்டு இருக்கிறேன், என் சம்ஸ்காரத்தை நான் எப்படி நடத்திட்டு இருக்கிறேன், என் கர்மேந்திரியங்களை நான் எப்படி நடத்திட்டு இருக்கிறேன். எப்படி நடத்தணுன்றார் பாபா? லவ் அண்ட் லா யதார்த்தமாக, சரியாக, இயல்பாக, நேச்சுரலா இருக்கணும். அப்படி நடத்திட்டு இருக்கிறோமா அப்படி நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்றார் பாபா. கே சமைச்சுட்டேங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க? चल रहे हैं या थोड़ी अनाकानी करते हैं जब कहते ही हो मेरा हाथ, मेरे संस्कार, मेरी புத்தி, मेरा தன். நடந்துட்டு இருக்கிறோம். ஆனா எப்பமாவது கொஞ்சம் என் விருப்பம் மீறி நடந்துருது. அப்படி ஏதாவதா? எப்பொழுதாவது என்னுடைய கை, என்னுடைய சமஸ்காரம், என்னுடைய புத்தி, என்னுடைய மனது, நம்ம சொல்றதெல்லாம் என்னதான் சொல்றோம்? என் கைன்னு சொல்றோம், என்னுடைய புத்தின்னு சொல்றோம், என்னுடைய மனசு, என்னுடைய சமஸ்காரம் சொல்றோம். அப்போ என்னுடையது மீது என்னுடைய அதிகாரமும் இருக்கணும். என்னுடையது மேல நான் என்ன செய்யணும்? கட்டுப்பாடு வைத்திருக்கணும், அதிகாரம் கொண்டிருக்கணும். கி கப் மேரா அதிகாரி பஞ்சாத்தாக, நான் என்னுடையவைகளின் மீது அதிகாரம் செலுத்துகிறேனா, அல்லது சில நேரம் அவைகள் எனக்கு அதிகாரியாக ஆகியும் விடுகிறதா? நேரத்தின் பிரமாணம். ஹே ஸ்வராஜ்ய அதிகாரிகளே, நடந்ததெல்லாம் நடக்கட்டும். பாபாட்ட பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன? நேத்தி நீ ஏன் இப்படி நடந்தேன்னு ஒரு நாளும் பாபா என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டாரு. ஏன்னா நேத்து நடந்தது டிராமா, அது அப்படித்தான் நடக்கணும். அதுல ஒரு நன்மை இருந்திருக்குது, அதுல ஒரு பாடம் இருந்திருக்குது. அதனால பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாபா பழங்கதையே பேச மாட்டார். நாமளும் பேச மாட்டோமே, பேச மாட்டோம்ல. ரொம்ப யோசிக்கிறோம். தப்பு, இது ரொம்ப தப்பு. பாபா ஒரு நாள் என்ன பேசுறதே கிடையாது, பழங்கதையே பேச. நேத்து, முந்தா நாள், போன மாசம், போன வருஷம், அதை பத்திலாம் பாபா இப்ப பேசவே வரல. இப்ப நாமெல்லாம் யாரு? சுவராஜ் அதிகாரி. பாபா பட்டம் கொடுத்துட்டாரா, கொடுக்கலையா? பாபா தெரிஞ்சு கொடுக்கறாரா, தெரியாம கொடுக்கறாரா? தெரிஞ்சுதான் கொடுக்கறார். அப்ப நாமெல்லாம் யாருதான்? முதல்ல அந்த தெம்பு வந்துடும். பகவான் சொல்றாரு என்னைய பார்த்து, ஹே சுவராஜ் அதிகாரி. அப்போ இப்ப நான் யாரு? இனிமேலும் நான் யாருதான்? சுவராஜ் அதிகாரி தான். நேத்து நடந்தது விஷயம் இல்லை, இப்ப நடக்கிறது விஷயம், இனிமேல் நடக்க போறது விஷயம். நேத்து உள்ளது இல்லை. நேத்து வரைக்கும் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாம்ல வந்த எல்லா மார்க்கையுமே பாபா ஆனுவலோட சேர்க்க மாட்டேன்னு விட்டுட்டாரு. ஆனா இனிமேல் வைக்கிற பரீட்சை எல்லாமே நான் ஆனுவல்ல சேர்ப்பேன். இன்னையில இருந்து நான் உங்களுக்கு பெயர் கொடுத்துட்டேன், ஸ்வராஜ்ய அதிகாரி. இனி எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அடுத்தவங்கள நம்ம மனசா, என் மனசு, என் புத்தி, என் சம்ஸ்காரம், என்னுடைய ஐம்பலன்கள், இதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாலே போதும். இனிமேல் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். பாபா சார், நேற்று வரைக்கும் நீங்க சுவராஜ்ய அதிகாரியா இருந்திருக்கலாம், இல்லாமலே போயிருந்திருக்கலாம். ஐ டோன்ட் பாதர். நான் அதை பத்திலாம் என்ன பண்ணல, கவலைப்படல. நேரத்தின் அனுசாரம். ஆனா இனிமேலிருந்து, இந்த கிழமையிலிருந்து, இந்த தேதியிலிருந்து, இந்த நேரத்திலிருந்து, நேரத்தின் அனுசாரமா நீங்க என்ன ஆகித்தாகணும்? ஸ்வராஜ்ய அதிகாரி. நேரத்தின் அனுசாரம் ஸ்வராஜ்ய அதிகாரி. ஹே ஸ்வராஜ்ய அதிகாரி குழந்தைகளே, இப்பொழுது சதா
சகஜமாக அழிவற்ற சிம்மாசனதாரி ஆகுங்கள். சதா சகஜமாக அழிவற்ற சிம்மாசனதாரி ஆகுங்கள். சில பேர் குதிரை மேலே உட்காந்து விசில் அடிப்பாங்க, அது பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கும், ஓடும். ஜாலியா விசில் அடிப்பாங்க, குதிரை என்ன பண்ணிட்டு இருக்கும், ஓடிட்டு இருக்கும். சில பேர் சவுக்கு வச்சு பலார் பலார்னு அடிப்பாங்க. எந்த மாதிரி குதிரை ஓட்டி உங்களுக்கு பிடிக்கும்? விசில் அடிச்சுட்டு ஓடும் ஜாலியா, அதுவும் குஷி குஷியா. நீங்க வந்துட்டீங்கனாலே அந்த குதிரைக்கு குஷி வந்துடும். என்னுடைய எஜமான் வந்துட்டாரு, என்னை என்ன பண்ண போறாரு, ஓட்ட போறாரு. எஜமான் இல்லாம குதிரைக்கு ஒரே போறதான் ஆக்சுவலா. இப்போ எஜமான் வந்தாச்சு, உக்காந்தாச்சு, இனி எல்லாமே அதுக்கு குஷி. அதை பார்த்து நமக்கு குஷி, நம்மளை பார்த்து அதுக்கு குஷி. என் மனசு, என் சன்ஸ்காரம், என் புத்தி, என் கை, என் கால் எல்லாமே இப்போ என் வழிப்படி, என் இஷ்டப்படி, என்னுடைய வழிகாட்டுதலின்படி என்ன பண்ண போகுது, ஓடப்போகுது. நேரத்தின் அனுசாரம் சதா சகஜமாக அழிவற்ற சிம்மாசனதாரி ஆகுங்கள். அப்பொழுதுதான் மற்ற ஆத்மாக்களுக்கும் தந்தை மூலம் ஜீவன் முக்தி, முக்திக்கான அதிகாரத்தை அதிவேகமாய் வழங்க முடியும். நம்ம டியூட்டி இப்போ என்ன, எல்லாருக்கும் முக்தி கொடுக்கணும், எல்லாருக்கும் ஜீவன் முக்தி கொடுக்கணும். யார் மூலமா? பாபா மூலமா. எப்ப கொடுக்க முடியும்? ஆசை தானே, எல்லாருக்கும் முக்தி கொடுக்கணும், ஜீவன் முக்தி கொடுக்கணும். பாபா மூலமா எப்ப முடியும்? நாம இப்போ சிம்மாசனத்துல உட்காரோம், அழிவற்ற சிம்மாசனம். ஆத்மஸ்வரூபத்துல இருங்க, ஆத்ம உணர்வுல இருங்க, ஆத்ம அபிமானத்துல இருங்க. ஸ்வராஜ்ய அதிகாரிங்கிற சிம்மாசனத்துல இயல்பா உட்கார்ந்துருங்க. நீங்க உங்க சீட்ல உட்கார்ந்தாலே போதும். எல்லாருக்குமே பாபா மூலமா உங்களால என்ன கொடுக்க முடியும்? முக்தி. நீங்க ஆத்மா பாடம் கேட்டுட்டீங்க, அனுபவம் பண்ணிட்டீங்கனாலே எந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம், முக்திக்கும் வந்தாச்சு, ஜீவன் முக்திக்கும் வந்தாச்சு. யாருக்கு ஆத்ம பாடம் இன்னும் புரியலையோ அவங்க பந்தனத்துல இருப்பாங்க, இருந்துட்டு போட்டும். அதை பத்தி யாருக்கு கவலை இல்லை, யாருக்கும் கவலை இல்லை. நீங்க நான் இப்ப எந்த பாடத்தை புரிஞ்சாச்சு? ஆத்மா பாடம் புரிஞ்சாச்சுனால எது கிடைச்சாச்சுன்னு அர்த்தம்? முக்தி கிடைச்சாச்சு. இப்ப ஃப்ரீயா இருக்கும். ஆத்மா பாடம் புரிஞ்சிட்டதுனால நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம்? ஃப்ரீயா இருக்கும். எல்லாத்துல இருந்து விடுபட்டாச்சு, ஃப்ரீ. அப்புறம் ஜீவன் முக்தி, பொறுப்பா எல்லா காரியத்தையும் செய்யறோம். ஆனாலும் ஃப்ரீயா தான் இருந்துட்டு அதை என்ன பண்றோம், செய்யறோம். ஆத்மா பாடம் புரிஞ்ச அன்னைக்கு நமக்கு முக்தி, ஜீவன் முக்தி கிடைச்சது. அப்பப்ப தேக விமானத்துல வரும்போது எங்கேயாவது மாட்டிக்கிறோம், திருப்பி ஆத்மா அனுபவத்துக்கு வரோம். இனிமேல் நான் என் சீட்டை விட்டு எந்திரிக்கிற ஐடியாவில் இல்லை, நான் என்னுடைய ஆத்ம உணர்வை விட்டுட்டு விடுபடுற ஐடியாவில் இல்லை அப்படின்னாலே உங்களால எல்லாருக்கும் முக்தி கொடுக்க முடியும், எல்லாருக்கும் ஜீவன் முக்தி கொடுக்க முடியும். நீங்க உங்க சீட்ல உட்கார்ந்துட்டா யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியும். உங்களுக்கு அதிகாரமே இல்லை, உங்களுக்கு சேரே இல்லை அப்படின்னா உங்களால யாருக்கும் எந்த புண்ணியமும் இல்லை. நீங்க பதவியில இருந்தாதான் உங்களால 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும். நீங்க பதவியில இல்லாத வரைக்கும், நீங்க சேர்ல, சீட்ல, சிம்மாசனத்துல உட்காராத வரைக்கும் உங்களுக்கும் ஒரு புண்ணியம் இல்லை, உங்களால மற்றவங்களுக்கும் ஒரு புண்ணியம் இல்லை. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காகவாவது நீங்க எங்க உட்காருங்க, சேர்ல உட்காருங்க. எந்த சேர்ல? ஆத்மாபிமானி. ஆத்மாபிமானிக்கு பேர் தான் சுயராஜ்ய அதிகாரி. ஆத்ம அபிமானிக்கு பேர் தான் முக்தி, ஜீவன் முக்தியை அனுபவம் செய்யக்கூடியவர். நாளைக்கு தான் முக்தி கிடைக்க போகுது அதெல்லாம் இல்லை. ஆத்மா பாடம் கொடுத்த அன்னைக்கு என்ன கொடுத்தாச்சு? பாபா எனக்கு சாந்தியை கொடு, சக்தி கொடு. சில தெருவுல, சில கடையில, சில பிச்சைக்காரங்க பிச்சை கேட்க போவாங்க. அந்த முதலாளிங்க அதெல்லாம் கொடுத்தாச்சு அப்படிம்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் கொடுத்தாச்சு. நீ யாருக்கியா கொடுத்த, என்கிட்ட சொல்ற? அந்த பிச்சைக்காரன் கேட்பானா, கேட்க மாட்டானா? பாபா சொல்றார், முக்திலாம் கொடுத்தாச்சு. ஜீவன் முக்திலாம் கொடுத்தாச்சு. எப்போ கொடுத்த? முதலே நாளே கொடுத்துட்டேன். நீ என்னைக்கு ஆத்மான்னு நான் உனக்கு சொன்னேனோ அன்னைக்கே எதை கொடுத்தாச்சு? நம்ம அதை வாங்கி இன்னும் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டோம் போட்டிருக்குது. அதெல்லாம் கொடுத்தாச்சு. முக்தி கொடுத்தாச்சு, ஜீவன் முக்தி கொடுத்தாச்சு. உங்களுக்கு இல்லை, உங்க அப்பா, தாத்தா, பாட்டி, பிள்ளைங்க எல்லாருக்கும் சேர்த்தே பாபா யார் கையில கொடுத்துட்டாரு? முக்தியை, ஜீவன் முக்தியை நம்ம கையில கொடுத்துட்டாரு. சில பேர்கிட்ட பதவியை கொடுத்துட்டு படாத பாடுபடுறோம்ல, பதவியை கொடுத்துட்டு படாத பாடுபடுறோம்ல, அந்த கேஸ்ல நம்ம சொந்தக்காரங்களாம் படாத பாடுபட்டு இருக்கிறாங்க. பகவான் பதவி கொடுத்துட்டாரு, நம்ம யாருக்கும் எந்த புண்ணியமும் செய்யாம இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யணும். என்ன செய்யணும்?
முக்தி கொடுக்கணும், ஜீவன் முக்தி கொடுக்கணும். எப்பந்தான் அவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியும்? நாம நம்ம சீட்ல உட்கார்ந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். பாபாவுக்கு எப்படி இருக்கும்? உனக்கா கொடுத்தேன், நான் ஊருக்கெல்லாம் கொடுத்தேன் முக்தி ஜீவன் முக்தியை, நீயும் அனுபவிக்காம ஊரையும் அனுபவிக்க விடாம நீனும் அழுதுட்டு இருக்கிற, மற்றவங்களையும் அழ விட்டுட்டு இருக்கிற, ஏன் அப்படின்னு கேட்பாரா மாட்டாரா? கேட்பார். ஹே சுவராஜ்ய அதிகாரி குழந்தைகளே, உங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி கொடுத்தது மட்டும் இல்லாம ஊருக்கும் கொடுக்கறதுக்கு நான் கொடுத்தேனே, அதெல்லாம் என்ன ஆச்சு? உங்க முக்தி எங்க இருக்குது? உங்க முக்தி எங்க இருக்குது? நாளைக்கு இருக்குதா? வீட்டுல இருக்குதா? சென்டர்ல மட்டும் சில பேர் முக்தி ஜீவன் முக்தியா இருப்பாங்க, சில பேர் வீட்டுல மட்டும் முக்தி ஜீவன் முக்தியா இருப்பாங்க, சில பேர் மதுபன்ல மட்டும் முக்தி ஜீவன் முக்தியா இருப்பாங்க. நான் அப்படிலாம் தரலையன்ற. சதா காலம் எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் ஆத்மா அனுபவத்தோட போங்க. அங்க நீங்க எப்படித்தான் இருப்பீங்க? உங்களை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் என்ன அனுபவம் ஆயிட்டு இருக்கும்? முக்தி ஜீவன் முக்தி அனுபவம் ஆகும். பாபா சொல்றார், நேரத்தின் அனுசாரம் இப்போ நீங்க சுவராஜ்ய அதிகாரி குழந்தைங்க சதா சகஜமாக அழிவற்ற சிம்மாசனதாரி ஆகுங்கள். அப்பொழுதுதான் மற்ற ஆத்மாக்களுக்கு தந்தை மூலம் முக்தி ஜீவன் முக்தியின் அதிகாரத்தை வழங்க முடியும். அதை தீவிர வேகத்தில் உங்களால் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆடி குறுக்க அமாவாசை குறுக்க யாரையாவது ஒருத்தவங்களை பாபா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பத்தாதுன்ற, இந்த வேகமெல்லாம் பத்தாது. நீங்க கூட்டம் கூட்டமா பாபா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு ஒரு 100 பேரை கூட்டு வரணும், நாளைக்கு ஒரு 100 பேரை கூட்டு வரணும். கூட்டு வரணும் இல்லை, நேரம் இல்லைன்றார். இப்போ உங்களுடைய சேவையினுடைய வேகத்தை என்ன பண்ணுங்க? தீவிரப்படுத்துங்க. நேரம் அழைக்கிறது. இப்பொழுது அதிவேகம் செய்யுங்கள், அதையும் எல்லைக்கு அப்பாற்பட்டு செய்யுங்கள். சமைக்கு புகார், அப்ப தீவிரகதி வேகத்துக்கு. நேரத்தின் கூக்குரல் என்ன? நேரத்தின் அழைப்பு என்ன? வேகப்படுத்துங்கள், எல்லைக்கு அப்பாற்பட்டதாய் செய்யுங்கள். இப்போ நம்ம வேகம் ஜாஸ்தி ஆகணும், நேரம் சொல்லுது. ரெண்டாவது, நம்முடைய சேவை எப்படிப்பட்டதா மாறணும்? எல்லைக்கு அப்பாற்பட்டதா மாறணும். நம்ம பண்ற சேவை திண்டுக்கல் அளவுல பண்ணா கூட பாபா பார்வையில் என்னதான்? எல்லைக்கு உட்பட்ட சேவை தான். தமிழ்நாட்டு லெவல்ல சேவை பண்ணா கூட அதுக்கு பேர் என்னதுதான்? சரி, நம்ம வீட்டு லெவல்லையாவது பண்றோமா? சுயத்தின் அளவிலையாவது பண்றோமா? கொஸ்டின் மார்க். பாபா சொல்றார், நேரம் சொல்லுது வேகப்படுத்துங்கள், எல்லைக்கு அப்பாற்பட்டதாக செய்யுங்கள். சோட்டிசி ரிகர்சல் தேக்கி சுனி, சின்னதா ஒரு ரிகர்சல் பார்த்தீங்க கேட்டீங்க. ஹச்சு புச்சி பத்தி பாபா பேசிட்டு இருக்கிறார். நம்ம வீட்லயே ரெகுலரா என்ன நடந்துட்டு தான் இருக்குது? பூகம்பம் நடந்துச்சு. ஹச்சு புச்சி குஜராத்ல பூகம்பம் நடந்துச்சு 2001. அது ஒட்டி தான் வாணி சொல்லிட்டு இருக்கிறார் பாபா. பாபா சொல்றார், நீங்க பார்த்த பூகம்பம் எல்லாம் என்னதுதான்? நம்ம இதுவரைக்கும் பார்த்த பூகம்பம் எல்லாம் என்னதுதான்? ரிகர்சல். நம்ம வீட்லயே நடந்திருக்கலாம், நம்ம சரீரத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கலாம். பாபா என்ன சொல்லுவாரு? ரிகர்சல். இது வரைக்கும் என்ன நடந்திருக்குது? ரிகர்சல் நடந்திருக்குது, கொஞ்சமா காமிச்சிருக்குது. சோட்டிசி ரிகர்சல் தேக்கி சுனி, சின்னதா ஒரு ரிகர்சலை கேட்டீங்க பார்த்தீங்க. ஏகிஹி சாத், ஒரே நேரத்துல எல்லைக்கு அப்பாற்பட்ட பூகம்பத்தை பார்ப்பீர்கள். இப்ப இதுவரைக்கும் நீங்க பார்த்த பூகம்பம்லாம் என்னதுதான்? சின்னதா பார்த்தீங்க, கேட்டீங்க. இனிதான் நீங்க பெருசா என்ன பண்ண போறீங்க? பார்ப்பீங்க, கேட்பீங்க. चिल्लाना भी बेगत, मरना भी बेगत, मरने वाले के साथ साथ जीने वाले भी अपने जीवन में परेशानी से मर रहे हैं. கூச்சல் கதறலும் எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கும், மரணங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கும். மரணிப்பவர்களோடு சேர்ந்து வாழ்பவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் குழப்பத்தோடு இறந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள், உங்களுடைய வேலை என்னவாக இருக்க போதும்? ஒரு பூகம்பம் நடந்துச்சு, அந்த பூகம்பத்துல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. நீங்க சொல்றீங்க நிறைய பேருன்னு, அது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர் தான். இனிதான் நிறைய பேர் சாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். நிறைய கூச்சல்கள் கேட்கும். இறந்து போனவங்க போயிட்டாங்க, அதாவது பரவாயில்லை. இறந்து போனவங்களுக்கு
அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இறப்பை நோக்கி அவங்க வாழ்க்கையில குழப்பத்துல இருந்துட்டு இருப்பாங்க. இதுவும் எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கும். அப்பொழுது சுராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களாகிய உங்களுடைய வேலை என்னவாக இருக்க போகிறது? ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க உங்களுக்கு தெரியும். நாளைக்கு இதை விட பல மடங்கு பெரிய சம்பவம் நடக்க போகுது. அன்னைக்கு நீங்க எப்படி இருக்க போறீங்க? நேற்று ஒரு சம்பவம் நினைச்சு கோவம் வந்துடுச்சு, டென்ஷன் ஆயிட்டேன், அழுதுட்டேன், ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம்ன்றார் பாபா. நாளைக்கு இதை விட பல மடங்கு ஒரு சூழ்நிலை வரும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? கொஸ்டின் மார்க். ஒரு பிரச்சனை வந்துச்சு, நீங்க டென்ஷன் ஆனீங்க, அழுதிங்க, கோவப்பட்டீங்க, பயந்தீங்க, கவலைப்பட்டீங்க, ஓகே, டிராமா படி அது ஓகே, டிராமா படி அது ஓகே. ஆனா நாளைக்கு ரொம்ப பெருசா வரப்போகுது. நான் இப்பவுமே சொல்லிட்டேன்றார் பாபா. இப்பவுமே நான் சொல்லிட்டேன். நாளைக்கு நீங்க எப்படி இருக்க போறீங்க? இன்னைக்கே இருக்கலாம். உங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்க போகுது? சுராஜ்ய அதிகாரியாகிய உங்களுடைய டியூட்டி என்னவா இருக்க போகுது? இன்னைக்கு அல்லது நேற்று நடந்த மாதிரி திரும்பியும் கூச்சலிட போறீங்களா? இல்லை டென்ஷன் ஆக போறீங்களா? அழ போறீங்களா? இல்லை நின்று நிதானமா எதுக்க உள்ள ஆத்மாவுக்கு முக்தி, ஜீவன் முக்தி வழங்க போறீங்களா? ஒவ்வொருத்தருக்கா வழங்கிட்டு இருப்பீங்களா? மொத்தமா வழங்கி அனுப்புவீங்களா? அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்டோர் இருக்குதா? சேமிப்பு ஸ்டாக் இருக்குதா? பாபா சொல்றாங்க, நேரத்தின்படி நீங்கள் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள் உங்களுடைய வேலை என்ன? சோதனை செய்யுங்கள். எப்படி ஸ்தூல சாதனங்களுக்காக சொல்லுகின்றார்கள், பூகம்பம் வந்தால் இதை செய்ய வேண்டும், புயல் வந்தால் இதை செய்ய வேண்டும், தீ பற்றி கொண்டால் இதை செய்ய வேண்டும் என்று. அதுபோல நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களிடம் என்னென்ன சாதனங்களை வைத்திருக்கிறீர்கள்? சர்வ சக்திகள் கமா, யோக பலம் கமா, ஸ்நேகத்தின் காந்தம், இது எல்லாம் சாதனம். இது நேரத்தின்படி தயாராக உள்ளதா? அங்க புயல் வந்தா என்னெல்லாம் வீட்டுல இருக்கணும், பூகம்பம் வந்தா என்னெல்லாம் இருக்கணும், தீப்பத்திக்கிட்டா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி பாபா நமக்கு சொல்றாரு. அது வெளியில உள்ள விஷயம். நீங்க சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள், உங்க எதுக்கோ உள்ள ஆத்மாக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும், உங்களுக்கும் வரலாம். அந்த நேரத்துல என்னெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும்? சாதனங்கள் என்னெல்லாம் இருக்கணும்? சர்வ சக்திகள் கமா, யோக பலம் கமா, ஸ்நேகத்தின் காந்தம். சர்வசக்தி, யோக பலம், ஸ்நேகத்தின் காந்தம், இவையெல்லாம் நேரப்படி தயாராய் உள்ளதா? இருக்குதா? சரி, யோக பலத்தை விடுங்க, சர்வசக்தியை விடுங்க, ஸ்நேகத்தின் காந்தம் தயாரா இருக்குதா? டக் டக்குன்னு யாரை ஈர்க்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்நேகத்தின் காந்தம், அவசர யோக பலம், சர்வசக்தி, இதெல்லாம் எப்ப தயார்படுத்தலாம்? அமிர்த வேலை தயார் பண்ணுங்க. அமிர்த வேலையில அதானே ஃப்ரீ டைம். நீங்க அங்க தயார் பண்ணாதான் ஃபுல் டேல என்ன பண்ணும். ஆனா பூகம்பம் வரும். பூகம்பத்துக்கு என்னெல்லாம் தேவை? பூகம்பத்துக்கு என்னெல்லாம் தேவை? சர்வசக்திகள். கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி தெரியுது. பாபா வாணி சரியில்லையா, வாசிக்கிறது சரியில்லையான்னு தெரியல எனக்கு. பாபா வாணி கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது. அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை, அதில் ஒரு டவுட்டுமே கிடையாது. புரிஞ்சு சீரியஸாக இருக்கீங்களா இல்லை புரியாமல் அமைதியாக இருக்கீங்களான்னு தெரியல. பாபா சொல்கிறாங்க நிறைய வரும், நிறைய வரும். நமக்கு இப்போ என்னெல்லாம் தேவை? சர்வசக்திகள், அன்பின் காந்தம், யோக பலம், இவையெல்லாம் எப்படி இருக்கணும்? தயாரா இருக்கணும். இருக்குதா? சர்வசக்திகள் இருக்கிறதா? கிஸ்கோ சாந்திக்கு சக்தி சாகியே. ஒருத்தருக்கு அமைதி சக்தி வேணும்னு வருவாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு சக்தியை கொடுத்தா அவங்க திருப்தியா இருப்பாங்களா? ஒருத்தவங்களுக்கு தண்ணி வேணும், அவங்களுக்கு போய் நீங்க 36 வகை சாப்பாடு கொடுத்தா அதுல அவங்க திருப்தி அடைவாங்களா? எவரடினா என்ன? எவரடினா என்ன? சிரத் அப்னே அஷரீரி பன்னை கேலியே நகி. நாரடி நாரடி நான் சாகரடின்னு நீங்க ஆயிட்டு இருக்கிறதுக்கு பேருலாம் என்ன கிடையாது. நீங்க எப்பனாலும் பாபா கூப்பிடு நான் ரெடிங்கிறதுக்கு பேர்லாம் என்ன கிடையாது. எவரடி கிடையாது. பாபா நீ கூப்பிட மாட்டேயா, நான் ரெடி ஆயிட்டேன், இதுக்கு பேர்லாம் எவரடி கிடையாது. அப்புறம் எவரடினா என்ன? வகுத்தோ பண்ணாகி. நீங்க அசரீரி ஆகாட்டாலும் ஒரு நாள் பாபா டிராமா படி உங்களை என்ன ஆக்கிடுவாரு? அசரீரி ஆக்கிடுவார். அது ஆகத்தான் வேணும்ன்ற.
அசரீரி ஆக வேண்டியது. அசரீரின்னா என்ன? பாபா ராயலா ஒரு வார்த்தை சொல்றார், சாவறதுன்னு அர்த்தம். அசரீரின்னா என்ன? நான் அசரீரி ஆவறதுக்கு ரெடி, அதெல்லாம் ஆகித்தான் ஆகணும். நீங்க ஆவாட்டாலும் ஒரு நாள் என்ன ஆகணும்? ஆக்கிரும் டிராமா இல்லையா? ஒரு ஆத்மா சரீரத்தை விட்டுடுச்சு, ஒரு ஆத்மா சரீரத்தை விட்டுடுச்சு, என்ன ஆயாச்சுன்னு அர்த்தம்? அசரீரி ஆயாச்சு. சரீரத்தை விட்ட உடனே அது அப்படியே டைரக்டா பாபாட்ட போயிட்டா பரவாயில்லை. அது உடம்புக்குள்ளேயே உடம்ப ஒட்டியே சுற்றி சுற்றி நிற்கிது. எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறத பார்க்குது, ஓன்னு அழுறத பார்க்குது, சேர்த்து வச்ச பீரோவெல்லாம் பார்க்குது, வீட்டெல்லாம் பார்க்குது, பேர பிள்ளைங்களெல்லாம் பார்க்குது. அது ஓன்னு அது அழுறது யாரு காதுக்கும் கேட்காது. அப்புறம் அந்த 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 டெட் பாடியை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு புதைப்பாங்க, எரிப்பாங்க, சுற்றி சுற்றி வரும். அப்பவும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. திருப்பி டைரெக்டாக வீட்டுக்கு வந்து பார்க்கும், சொந்தக்காரங்களாம் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்பவும் அது அழுதுட்டு இருக்கும், ஒன்றும் நடக்காது. ஒரு 2 நாள் கழித்து அதுங்க டிவி போட்ட ஆரம்பிக்கும் வீட்டில். 4 நாள் கழித்து ஜோக் அடிக்க ஆரம்பிக்கும். 5 நாள் கழித்து அவர் ஃபோட்டோ இருக்கிறத வீட்டில் எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க? மறந்துடுவாங்க. அப்புறம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க. அப்புறம் அந்த ஆத்மா என்ன ஆகித்தான் தொலையணும்? அந்த ஆத்மா என்ன ஆகித்தான் தொலையணும்? இனி இந்த வீட்டில் நம்ம இருக்கிறதுல அதாவது வேலையை அதாவது பார்த்துட்டு இருக்குது. பாபா எனக்கு வேற பிறவி எங்கேயாவது கொடுத்துரு, இந்த வீட்டில் இருந்துட்டு நான் என்னத்தை கொட்டேன். அதுக்குள்ளே 13 நாள் ஆகிடும். இதுக்கு அறிவு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? இந்த வீட்டுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, இங்கே சேர்த்து வச்சதுக்கும் எனக்கும் ஒரு புண்ணியமும் இல்லை. இதுக்கு பேர் என்னதுன்னா அசரீரினா எந்த சிந்தனையும் இல்லாம சுமையும் இல்லாம ஆகிறதுக்கு பேர் அசரீரி. அதுக்கு சாதாரண ஒரு ஆத்மாவுக்கு 13 நாள் நரக வேதனை. பார்த்து நம்ம கண்ணு முன்னால நம்ம பார்த்தது வளர்த்தது எல்லாமே அழும்போது நமக்கு அழுகையா வரும், அதுக்கு சிரிக்கும் போது நமக்கு அழுகையா வரும். பற்றுதலோட இருந்தா, நான் இங்க ஒருத்தன் செத்து போயிருக்கேன், நீங்கெல்லாம் எப்படிதான் நீங்க டிவி பாக்குறீங்க, அதுக்கே கொஞ்சம் ஆத்மா அதுக்கு பார்த்துதானே ஆகணும், அதுக்கு சாப்பிட்டு தானே ஆகணும். 2 நாள் சாப்பிடாம இருக்கலாமா நமக்கு பிடிச்சவங்களுக்காக? இந்த வயிறு கேட்காதே, மனசுக்கு வேண்டாம், சாப்பிடவே வேண்டாம், செத்துடலாம்னு சொல்லணும். ஆனால் வயிறு எனக்கு பசிக்குது, ஒரு டீயாவது சாப்பிட்டுட்டு நீ அப்புறம் ஒப்பாரி வை. அன்னைக்கே டீ குடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? அவங்களே சொல்லுவாங்க, ஒரு டீயை குடிச்சிருப்பாங்க, நம்மள நைஸாக போய் பின்னால் போய் என்ன பண்ணிட்டு வந்துடும். வேற வழி, இது உடம்பு கேட்காது. இதுவும் ஒரு அசரீரி தான். 10லிருந்து விடுபடுறதுக்கு பேர் தான் என்னது? அசரீரி. நம்மெல்லாம் ஞானி, சாகாமலே என்ன ஆயிட்டோம்? அசரீரி ஆயிட்டு இருக்கிறோம். ஒரு அசரீரி ஆகித்தான் ஆக வேண்டும், எல்லாருமே ஆகித்தான் ஆகணும். அதுக்கு பேர் எவரடி கிடையாது. 13ஆவது நாள் இந்த ஆத்மாவுக்கு கொஞ்சம் அறிவு அடுத்த கர்ப்பத்துக்கு போமே, அதுக்கு பேர் எவரடியா? அதெல்லாம் இல்லை. இவ்வளவு அடி வாங்கிட்டு நீ ஓடுற, நீ அங்கேயும் போய் நீங்க திருப்பி தான் மாட்டிக்க போற. அது போய் என்ன படிக்க போகுது? திருப்பி மாட்டிக்க போகுது. அதுக்கு பேர் எவரடி இல்லை. பிறகு எவரடினா என்ன? ஐசே துமஹி जैसे समाचारों में सुनते हो कि जो मशीनरी इस समय चाहिए वह फॉरेन से आने के बाद कार्य में लगाया गया, ऐसे साधन एवरडी नहीं रहेगा. சில செய்திகள் பார்க்குறோம், சில சாதனங்கள் இல்லை. ஆபத்து காலங்கள், விபத்து காலங்கள் வரும்போது, பேராபத்து பேரிடர் நிகழும் போது, அதாவது திடீர் பூகம்பம் வரும்போது, புயல் வீசும் பொழுது, வெள்ளம் வரும்போது நமக்கு தேவையான சாதனங்கள் இல்லை. அப்புறம் என்ன ஆகிறோம்? பக்கத்து நாட்டிலெல்லாம் கடன் கேட்டு அவங்க அனுப்பி, வெள்ளம்லாம் வடிஞ்ச பிறகு போட்டாக இறங்கும். பார்த்துருக்கீங்களா? ஊரில் வெள்ளக்காடாக கிடக்கும். இவங்க பக்கத்து நாட்டை கடன் கேட்டு அதுக்கப்புறம் கப்பலில் போட்டில் இறங்கும். இந்த போட்டில் அடுத்த பேரிடருக்காக இந்த போட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? காத்துட்ருக்கோம். அதுக்குள்ளே வித்துருவாங்க. அப்புறம் திருப்பி இன்னொன்று வரும். பாபா சொல்கிறார், இவங்களுக்கு ஒரு பேரிடர் வருதுன்னா ஃபாரின்ல சாதனங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே இங்கே எல்லாமே பாலெல்லாம் ஊற்றிடுவாங்க. அதுக்கு பேர்லாம் என்ன கிடையாது. நமக்கு சாந்தி சக்தியெல்லாம் வர்றதுக்குள்ள எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிடுது. இந்த சாந்தி சக்தியெல்லாம் எப்போ வரணும்? அன்பு ஆற்றல் எல்லாம் எப்போ வரணும்? பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது வரணும். சர்வசக்தி, யோக பலம், ஸ்நேகத்தின் காந்தம், இதெல்லாம் எப்போ வரணும்? அடிக்கும் போதெல்லாம் பிள்ளை அடின்னு அடிச்சுட்டு அப்புறம் அழுங்க இந்த அம்மாமார்கள். பார்த்துருக்கீங்களா? அதுங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கெல்லாம் கொஞ்சம் கோவம். அடின்னு அடிக்கிறது, அப்புறம் பிள்ளையோட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறது?
அழுவுறது. இந்த அன்பு அங்க வந்திருக்கணும்ல, கையை ஓங்குறதுக்கு முன்னால வந்திருக்கணும்ல. பாபா என்ன சொல்றாருன்னா, சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாலேயே உங்கள்ட்ட சர்வ சக்தி ரெடியா இருக்கணும். சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாலே ஸ்நேகத்தின் காந்தம் ரெடியா இருக்கணும். சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாலேயே யோக பலம் ரெடியா இருக்கணும். பிரச்சனை வரதா, உங்க யோக பலத்தை பிரயோகம் பண்ணுங்க, பிரச்சனை சால்வ்டு. உங்க சர்வ சக்தியை பிரயோகம் பண்ணுங்க சார், பிரச்சனை தீர்வாயிடும். உங்களுடைய அன்பின் காந்த அன்புக்கு சிங்கம் புலி எல்லாம் அடங்குதா இல்லையா? வீட்டில் உள்ள நாள் அடங்காதா? அடங்க மாட்டேங்க. உங்க அன்பு பத்தல, உங்க ஆன்மீக அன்பு பத்தல, அது ஒரு சுயநலம் பிடிச்ச தேக அன்பா இருக்கு. அதுக்கு எந்த சிங்கம் புலி நாய் நரியெல்லாம் அடங்கவே. உங்க ஆன்மீக நாமெல்லாம் எப்படித்தான் பாபாட்ட மாட்டணும்? ஞானத்துல எல்லாம் இல்லை, அன்புல மாட்டணும். தாதிகள் மூலமா கிடைச்ச அன்பு. அந்த அன்புல நம்ம ஆத்ம பாடம் புரியாம பரமாத்மா பாடம் புரியாமலே பக்கா ஆகணும். அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. ஓ, நாம எல்லாம் ஆத்மா. அப்போ சில நேரத்துல சிலருக்கு அன்பு போதுமானதா இருக்கும், சிலருக்கு உங்களுடைய யோக பலம் தேவைப்படும், சிலருக்கு உங்க சர்வ சக்திகளுடைய தேவை தேவைப்படுது. இதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சு ஃபாரின்ல இருந்து இறக்குமதி பண்ற மாதிரி உங்க சாதனங்கள் என்ன பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் யோகா, அதுக்கப்புறம் கண்ணே மணியேன்னு கொஞ்சிட்டு, அதான் சண்டை நடந்துச்சு இல்லை, அடிக்கிறத அடிச்சுட்ட, பேசுறத பேசிட்ட, அப்புறம் சாரி. இது என்ன உலகத்து நாடகம்? சாரி பூரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகள், இனிமேல் வரப்போது பிரச்சனை, கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் ஃபெயில் ஆட்டேன்னு கவலைப்படாதீங்க. பாபா சொல்லிட்டார், இது வரைக்கும் பரீட்சையே வைக்கலன்ட்டார். நான் நேற்று நடந்த பரீட்சையில ஃபெயில் ஆட்டேன்னு வருத்தப்படாதீங்க யாரும். இது வரைக்கும் பாபா என்ன பண்ணவே இல்லை, பரீட்சையே வைக்கல. இனிமேதான் நான் என்ன பண்ண போறேன், பரீட்சை வைக்கிறேன். இதெல்லாம் ரிகர்சல். இந்த ட்ரையல் பால்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட்ல ட்ரையல் பால்ல நீங்க சிக்ஸர் அடிச்சாலும் 1 மார்க்கும் கிடையாது, நீங்க அவுட் ஆனாலும் அவுட்டு கிடையாது. நம்ம அவுட்டாவே ஆயிருந்திருக்கலாம், ஆனா பாபா அதெல்லாம் அவுட் இல்லை, இனிமேதான் ரியல் பால் போட போறேன், இந்த பாலை நீ அடிச்சிரு அப்படின்றார். தயாரா ரியல் பாலுக்கு? இது வரைக்கும் ட்ரையல் பால் சந்திச்சிட்டோம். சில பேருக்கு ஒரு ட்ரையல் பால் போதும். நமக்கு எத்தனை வருஷம் ஞானம் கிடைச்சிருக்கோ அத்தனை ட்ரையல் பால் கொடுத்துருக்காரு. இனிமேல் எல்லாமே ரியல் தான். இனி எதுவுமே என்ன கிடையாது, ட்ரையல் கிடையாது. ஓகேவா? நீங்க என்ன சொல்றீங்களா? பாபா சொல்றாரு, இனி இந்த 3 உங்கள்கிட்ட ரெடியா இருக்கணும். ரெடியா இருக்கணும். ரெடியா இருந்தா பத்தாது, நடு ராத்திரி எழுப்பி உங்களுக்கு பிரச்சனை வரும். வருமா வராதா? இல்ல முடிக்கட்டும்னு காத்துட்டு இருக்குமா? பிரச்சனை எல்லாம் காத்துட்டு இருக்கா. நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இந்த நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்ல யோகா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படிலாம் இல்லை. எப்பனாலும் எதுவும் நடக்கும். என்னெல்லாம் இருக்கணும் நம்மள்கிட்ட? சர்வ சக்திகள், யோக பலம், ஸ்நேகத்தின் காந்தம். இந்த சாதனங்கள் எவரடியா இருக்கிறதா? பாபா சொல்றாங்க, உலகத்தில் உள்ள மாதிரி எல்லாம் முடிஞ்ச பிறகு இறக்குமதி பண்ணிட்டு இருக்க கூடாது. சாதனங்கள் நீங்க லேட்டா வந்துச்சுனாலும் எவரடி இல்லைன்னு அர்த்தம். சர்வ சாதனமும் நேரப்படி காரியத்தில் பயன்படுத்த முடிய வேண்டும் இல்லையா? பாபா சொல்றாங்க, அப்படி பயன்படுத்த முடியலன்னா அது எவ்வளவு பெரிய நஷ்டம் ஆயிடுது. ஒரு போட் இருந்தா எத்தனை உயிரை காப்பாத்திருக்கலாம். ஒரு தண்ணீர் லாரி ஃபயரிங் பிரிகேட்டர்கிட்ட கரெக்டா இருந்துச்சுன்னா எத்தனை உயிரை காப்பாத்திருக்கலாம். அந்த மாதிரி சொல்றார் பாபா. ஆக ஹே விஸ்வ கல்யாணி, முதல்ல என்ன பட்டம் கொடுத்திருக்கிறார் பாபா? ஹே ஸ்வராஜ்ய அதிகாரி. ஸ்வராஜ்ய அதிகாரி தான் யாராக முடியும்? விஸ்வ கல்யாணி. பாபா சொன்ன, ஹே விஸ்வ கல்யாணி, ஹே விஸ்வ பரிவர்த்தக ஆத்மாக்களே, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்களே, உலகத்தை மாற்றம் செய்யக்கூடியவர்களே, அனைத்து சாதனங்களும் எவரடியாக உள்ளனவா? ரெடியா இருக்குதான்னு கேட்கல. என்ன கேட்கிறார்? எவரடியாக இருக்கிறதா? யாரை பார்த்து கேட்கிறார்? யாரை பார்த்தோ கேட்கிறார் போல் இருக்குது. அப்படிலாம் இல்லை. நான் தான் அந்த விஸ்வ கல்யாணி, விஸ்வத்தை மாற்றம் செய்யக்கூடிய ஆத்மாக்கள். சர்வ சக்திகளும் உங்களுடைய ஆர்டரில் இருக்கிறதா? கட்டளை இட்டேன், சங்கல்பம் செய்தேன். எதுக்கு? நிர்ணயிக்கும் சக்திக்கு. என்றால் நொடி பொழுதுக்கும் குறைவான நேரத்தில் நிர்ணயிக்கும் சக்தி ஆஜராகிவிட வேண்டும். பார்த்ததுமே தெரிஞ்சிடும் இங்க என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அதுவும் ஒரு செகண்டுக்கு முன்னாலேயே. ஒரு கார் வருதுன்னா தெரியணும்ல, இது லெஃப்ட்ல திரும்ப போதா ரைட்ல திரும்ப போதா அப்படின்ட்டு. நீங்க என்ன மேலே ஏறிட்டு போயிடும். பாபா சொல்றாங்க, நிர்ணய சக்தி. யார் உங்கள்கிட்ட என்ன பேச போறாங்க, யார் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்க போறாங்க, அந்த நிர்ணய சக்தி ஒரு செகண்டுக்கும் குறைவாகவே என்ன பண்ணணும்? வேலை செய்யணும்.
ககே அப்படி நடந்தா தான் உங்களை என்னன்னு சொல்லலாம், சுவராஜ்ய அதிகாரியாக நீங்க ஆஜரா இருக்கிறீங்க, சர்வ சக்திகள் உங்களுடைய ஆஜர்ல இருக்குது. அப்படி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா, அல்லது ஒரு நிமிடம் एक मिनट अपने में लाने में लगेगा फिर दूसरों को दे सकेंगे. ஒரு நிமிஷம் நிர்ணய சக்தியை அல்லது ஏதோ ஒரு சக்தியை எனக்குள்ள பிரயோகப்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிறருக்கு பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னு நீங்க வருவீங்களா அப்படின்னு கேட்கிறார். நேரப்படி யாருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க முடியவில்லை என்றால் என்ன நடக்கும்? ஹாஸ்பிட்டல்ல நிறைய இடத்துல எல்லாம் தர்ணாலாம் பண்றாங்க. எங்க ரிலேஷனுக்கு உடம்பு சரியில்லாமல் நாங்கள் கொண்டுட்டு வந்தோம், தேவையான ஆக்சிஜன் அங்கே ஹாஸ்பிட்டலில் இல்லை, இவங்களால எங்களுடைய உறவினர் இறந்து போயிட்டாருன்னு தர்ணா பண்ணுறாங்க. நாளைக்கு எல்லா பிகே வீட்டுக்கு முன்னாலேயும் என்ன பண்ணுவாங்க? தர்ணா பண்ணுவாங்க. அந்த ஆத்மாட்ட சாந்தி கேட்டு வந்தோம், அதுவே வீட்டில் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அப்படி யாரும் சொல்லிவிடுவாங்களா? சொல்லுவாங்க. இவங்க உங்களை நம்பி வாராங்க, சாந்தி கிடைக்கும், சக்தி கிடைக்கும், அன்பு கிடைக்கும், அமைதி கிடைக்கும்னு. நீங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கலன்னா கடவுள்கிட்ட போய் சண்டை போடுவாங்க, பாபாட்ட போய் சண்டை. என்ன பிள்ளைய வளர்த்தேன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? யார்கிட்ட பார்த்து கேட்பாங்க? யாரை பார்த்து கேட்பாங்க? பாபாவை பார்த்து கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நீ என்ன பிள்ளைய வளர்த்த? டெய்லி வாடி சொன்னிய, அந்த ஆத்மாட்ட போனேன், அது என்னைய மறைச்சு விட்டு போ அப்படின்னுடுச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நம்மளை தேடி வர்றதெல்லாம் இல்லை, நம்மளை நினைச்சாலே அந்த ஆத்மாவுக்கு தேவைப்படக்கூடிய சக்தி என்ன பண்ணிடணும்? கிடைச்சிடும். அவங்களுக்கு பரமாத்மா ஞாபகம் வராது, ஜோதி புள்ளி ஞானம்லாம் கிடையாது. அவங்களுக்கு உடனே உங்க ஞாபகம் வரும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உங்க ஞாபகம். நீங்க அவங்களுக்கு பிள்ளையா இருப்பீங்க, அம்மாவா இருப்பீங்க, அக்காவா இருப்பீங்க, அடுத்துட்டுக்காரங்க. உங்களை நினைச்சதுமே அந்த ஆத்மாவுக்கு ஒரு தைரியம் தரும், ஒரு நிதானம் தரும். வந்துச்சுன்னா உங்களுக்கும் பாபாவுக்கும் நல்ல பேர். இல்லைன்னா நமக்கு கெட்ட பேர் இருந்துட்டு போட்டோம், பாபாவுக்கும் கெட்ட பேர். யோகான்னு போனாங்க, அவங்களே நீ டிஸ்டர்ப் ஆக்கி விட்டுட்டாங்கன்னு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது. பாபா சொல்றாங்க, யாருக்கு என்ன வேணுமோ அதை அவர்களுக்கு கொடுக்க முடிய வேண்டும். உங்களுக்கு பிரயோகப்படுத்திட்டு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கறதுலாம் இல்லை. ராமகிருஷ்ணருக்கு நேரம் இருந்துச்சு. எதுக்கு நேரம் இருந்துச்சு? அவர்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, என் பிள்ளை இனிப்பு சாப்பிட்றான், அவனை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. அவர் சொல்றாரு, 1 வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு நாள் கழிச்சு வாங்க? 1 வாரம். 1 வாரம் கழிச்ச பிறகு ராமகிருஷ்ணன் அந்த பையனை பார்த்து சொல்றார், தம்பி நீ இனிப்பு ஜாஸ்தி சாப்பிடாத, உடம்புக்கு நல்லதில்லை. அப்ப அந்த அம்மா அந்த ராமகிருஷ்ணனை பார்த்து என்ன கேட்டுச்சு? இதை ஏன் போன வாரமே சொல்லல? அப்ப ராமகிருஷ்ணன் என்ன பதில் சொன்னாரு? போன வாரம் வரைக்கும் நானே இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் எப்படி உன் பிள்ளைக்கு சொன்னாலும் அந்த பிள்ளை கேட்காது. இப்ப நான் தைரியமா சொல்லலாம், நான் இப்ப இனிப்பு சாப்பிட்றத விட்டுட்டேன். அப்ப அவருக்கு ஒரு வாரம் டைம் இருந்துச்சு. உங்கள்கிட்ட யாரையாவது கூட்டிட்டு ரொம்ப கோவப்படாதீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளால சொல்ல முடியுமா? இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னா நாம டென்ஷன் ஆகாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆனா அதுக்கு நீண்ட காலமா நாம என்ன இருக்கக்கூடாது? பாபா சொல்றாரு, உங்களிடம் சக்தியை பிரயோகப்படுத்தி 1 நிமிடம் பிறகு அவங்களுக்கு கொடுத்தா ஒரு வேலையும் ஆவாது. ஏற்கனவே நீங்க அனுபவம் செய்து மற்றவங்களுக்கு அனுபவம் செஞ்சிருந்தாதான் செய்ய வைக்க முடியும். பாபா சொல்றாங்க, கவனம் கொடுங்க. எல்லாம் உங்க ஆர்டர்ல இருக்குதா? கட்டளைப்படி நடக்குதா? எல்லாமே எல்லா குழந்தைகளுடைய உள்ளத்தில் இந்த சங்கல்பம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இனி என்ன நடக்க வேண்டும், இனி என்ன செய்ய வேண்டும்? கோனாத்தோ பகுத் குச்சிகை, நிறைய நடந்துடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு பூகம்பம் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா என்ன நினைப்போம்? எல்லாமே நடந்துடுச்சு, ரொம்ப நடந்துடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா பாபா முதல்லயே சொல்லிட்டாரு, இது வெறுமனே ரிகர்சல் மட்டும்தான். यह 6 मास के तैयार की घंटी बजी है, घंटा नहीं बजा, पगले घंटा बजेगा, फिर நகாடா பஜேகா. பாபா சொல்றாரு, பொதுவா முதல்ல ஒரு சின்ன மணி அடிப்பாங்க, அப்புறம் பெரிய மணி அடிப்பாங்க. இப்போ சின்ன மணி அடிக்கிறதுனா என்ன? ரெடி ஆகிட்டு வாங்க, ஸ்கூலுக்கு வாங்கன்னு ஒரு பெல் இருக்கும். அப்புறம் பீரியட் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு ஒரு பெல் இருக்கும். அது மாதிரி இப்போ இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு சின்ன மணி தான். இனிமேதான் நான் முரசு கொட்ட போறேன். டிராமா கொட்டும். இனிமேதான் என்ன கொட்ட போகுது? முரசு கொட்ட போகுது. அப்ப பயப்படுவீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறாரு.
தோடா கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவீங்களா? சக்தி சொரூப ஆத்மாக்கள் என்ன சொரூபத்தை காண்பிக்க வேண்டும்? எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தா என்ன? நீங்க யாரு? சக்தி சொரூப ஆத்மாக்கள் என்ன சொரூபத்தை காண்பிக்க வேண்டும்? என்ன சொரூபத்தை காண்பிக்கணும்? பாபா கேக்குறாங்க. சக்தி சொரூப்மே, சக்தி சொரூபம்னு சொல்லும் பொழுது சக்திகள் மாதாக்கள் சிஸ்டர்ஸை மட்டும் கேட்கல, பிரதர்ஸையும் சேர்த்து தான் சொல்றார். பாண்டவர்களும் சக்திக்குள் அடங்கி விடுகிறீர்கள். இந்த லிஸ்ட்ல வந்துடும். சிவன் நம்ம எல்லாருமே இங்க யாருன்னா சக்திகள் தான். அது பிரதர்ஸா இருந்தாலும் சரி, சிஸ்டர்ஸ் மாதாஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே சதா சக்திகள். பாபா சொல்றாங்க, சக்திகள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 4 கைகள், சில பேருக்கு 6, சில பேருக்கு 8, சில பேருக்கு 16 அப்படின்னு தான் காண்பிப்பாங்க. கோவில்ல சக்திகளை, தேவிகளை எக்ஸ்ட்ரா புஜங்களோட காண்பிக்கிறாங்க, சாதாரணமா காண்பிக்க மாட்டாங்க. இந்த புஜங்கள் எல்லாம் என்னது? நம்முடைய சர்வ சக்திகளினுடைய அடையாளம். ஆகவே சர்வ சக்திகள், பாபா சொல்ற சர்வ சக்திவான் மூலம் என்னென்ன சக்திகள் நாம் பெற்றிருக்கிறோமோ அவற்றை எல்லாவற்றையும் எமர்ஜி செய்ய வேண்டும். பாபா ஏற்கனவே கொடுக்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். நம்மகிட்ட எல்லா சக்தியும் இருக்குது. இப்ப என்ன பண்ணா போதும்? எமர்ஜி செய்தால் போதும், வெளிப்படுத்த வேண்டும். इसके लिए एक नहीं सोचो समय आने पर एमर्जी हो जाएगी. அப்ப பாபா சொல்லிட்ட எனக்குள்ள எல்லா சக்தியும் இருக்குது, அப்ப பிரச்சனைன்னு வரும்போது அந்த சக்தி எல்லாம் தானா வெளியே வரும்னு நினைக்காதீங்கன்றார். நீங்க பிராக்டிஸ் பண்ணாம, நீங்க ட்ரையல் பார்க்காம அதெல்லாம் திடீர்னு தானாலாம் எமர்ஜ் ஆகாது. முழு நாளிலும் தன்னுள் விதவிதமான சக்திகளை பயன்படுத்தி பாருங்கள். எல்லாவற்றிற்கும் முதலாவதாக அபியாசம், சுயராஜ்ய அதிகாரிக்கான அபியாசம் முழு நாளிலும் எந்த அளவு நடக்கின்றது? நான் ஆத்மா எஜமானனாகத்தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எஜமானனாகி ஆர்டர் பண்ணுங்க. ஏன் மூக்கே, ஏன் காதே, ஏன் மனசே அப்படின்னு நீங்க என்ன பண்ணி பார்க்கணும்? ட்ரையல் பண்ணி பாருங்க. சுயராஜ்ய அதிகாரியாகி ஒவ்வொரு கர்மேந்திரியம் சூட்சுமேந்திரியத்திற்கும் ஆர்டர் கொடுத்து நீங்க பழகுங்க. பாபா சொல்றாங்க, எஜமானன் தானேன்னு நினைக்காதீங்க, எஜமானனாகி ஆர்டர் பண்ணுங்க. கர்மேந்திரியங்கள், ஹர் கர்மேந்திரியா, ஒவ்வொரு கர்மேந்திரியமும் ராஜாவாகிய எனது அன்பு மற்றும் சட்டத்தின் படி நடக்கின்றதா? நீங்க ஆர்டர் பண்றீங்க மன் மனாபவ என்று. மனம் வேற எங்கேயோ நெகட்டிவ் வேஸ்ட் தாட்டுக்கு போயிடுச்சுன்னா அங்கே அன்பும் சட்டமும் இருந்ததா? இல்லைதானே. ஒன்று அன்புக்கு அடிப்படையணும், இல்லைன்னா ஆர்டருக்காவது என்ன பண்ணணும்? அடிப்பணியணும். நீங்க மன்மனா பவ அப்படின்னு மனசுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க, மனசு வேற எங்கேயோ போய் நிக்குது அப்படின்னா அப்ப அங்க லவ் லா இருந்ததா? ஆர்டர் செய்யணும், இனிமே சொர்க்கம் ஆகணும் அப்படின்னு. அப்போ சமஸ்ய அனுசார், சூழ்நிலை அனுசாரமா, பிரச்சனைகள் அனுசாரமாக கோபத்தினுடைய மகாரூபம் ஏற்பட்டு விடக்கூடாது. நீங்க நான் அன்பா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே போறீங்க, இனிமையா இருக்கணும்னு நினைச்சிட்டே போறீங்க. அவங்க கேட்குற கேள்வி, நடந்துகிட்ட விதம் நம்மளை அப்படியே டென்ஷன் ஆக்கி விட்டுடுச்சு. அப்படின்னுலாம் இனியும் சாக்கு போக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, சொல்லிட்டு இருக்க கூடாது. நேற்று வரைக்கும் ஓகே, பாபா சொல்றார், நான் அன்பா இருக்கணும்னு தான் நினைச்சேன், இனிமையா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா கோபத்தினுடைய மகா ரூபம் வெளிப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது. சூட்சுமத்தில் ஆவேசம் வந்தாலும், சிடு தன்மை வந்தாலும் அதற்கு பேர் ஆர்டர் என்று, ஆர்டரில் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அவங்கள்ட்ட கோவப்படலை, கொஞ்சம் மறைச்சிக்கிட்டேன், கொஞ்சம் சிடு நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சொல்ல முடியுமா? சுயராஜ்ய அதிகாரின்னா கோவப்படலைங்கிறது பெருமை விஷயம் இல்லை. நான் சிடுன்னு கூட நடந்துக்கல, கொஞ்சம் ஆவேசத்துல கூட நான் வரல, அப்படி இருந்ததா? எல்லாம் ஆர்டர்ல இருந்ததான்னு கேட்கிறார். பாபா நமக்கு எங்கேயோ எப்பவோ நடந்த பூகம்பத்தை நினைவுபடுத்தி வாணி சொல்லிட்டு இருக்கிறார். 2001 நடந்த பூகம்பம், குஜராத்ல நடந்த பூகம்பம். அந்த பூகம்பத்துக்கும் நமக்கு அன்றாட வரக்கூடிய பூகம்பத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனா ரெண்டுமே என்னதுதான் சொல்லியிருக்கிறார் பாபா, ரிகர்சல் அப்படின்ட்டு இருக்கிறார், ட்ரையல். இனிமேதான் என்ன பண்ண போகுது, ரியல் வரப்போகுது. ரியல் வர்றதுக்கு முன்னால நாம ட்ரையல் பண்ணி பார்த்துக்கணும், அபியாசம் செஞ்சு பார்த்துக்கணும். எல்லாத்தையுமே எவரடியா இருக்கணும், சாதனங்கள் எல்லாமே எவரடியா இருக்கணும். அந்த நேரத்துல நம்ம தேடிட்டு இருக்க கூடாது, நம்மகிட்ட சக்திகள் இருக்கணும், யோக பலம் இருக்கணும். பாபா சொல்றாங்க, நீங்க எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, இருக்குது, அதை அபியாசத்துல நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நேரத்தின் அனுசாரம்
தீவிர கதி மற்றும் எல்லைக்கப்பாற்பட்ட சேவை அவசியமாகும். போல்டு லெட்டர்ல கொடுக்குறாங்க. ஃபுல் லெட்டர் நீங்க முழு வாணியை நீங்க பிறகு நிதானமா படிங்க. அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஞாபகப்படுத்துறதெல்லாம் என்ன, நம்ம யாரு, ஸ்வராஜ்ய அதிகாரிகள், விஸ்வ கல்யாணி, உலகத்தை மாற்றம் செய்யக்கூடியவர்கள். இது பாபா நமக்கு கொடுத்திருக்கிற பட்டம். நமக்கு எல்லா சக்திகளும் கொடுத்திருக்கிறார். வெறுமனே நமக்கு மட்டும் பிரயோகப்படுத்திட்டு இருந்தா போதாது. எதுக்கு வரக்கூடிய ஆத்மாக்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கணும். கொடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறோம். அப்போ கவனம் கொடுங்க அப்படின்றார். முதல்ல ஆர்டர் படி எல்லாம் நடக்குதா, லவ் அண்ட் லா நமக்குள்ள இருக்குதா, இதுல நீங்க கவனம் கொடுங்கன்னு சொல்றார் பாபா. நல்லது. நாலாபுரம் ஒரே ஒரு சப்தம் உள்ளத்திலிருந்து நீங்க பாடிட்டு இருக்கிறீங்க. மேரா பாபா, என்னுடைய பாபா. இந்த பாட்டு பாடுறது எல்லாருக்கும் வருது தானே. மேரா பாபா, இந்த பாட்டு பாட வருதா, ஈஸி தானே. மேரான்னு சொன்னதுமே பாபா மேரா கஹா. எப்போ பாபாவை பார்த்து முதல்ல நம்ம ஆத்மா பாட கேட்டோம், பரமாத்மா பாட கேட்டோம். ஆனா அந்த மேரான்னு எப்போ சொன்னோமோ அப்போ அவர் நம்முடையவரா ஆகிட்டார். அவரை எப்போ நாம என்னோட அப்பான்னு நம்ம சொன்னோமோ அப்போ நம்ம அவரை நம்முடையவராக்கிட்டோம். அவருடையவைகளையும் நம்ம யாருடையதாக்கிக்கிட்டோம், நம்முடையதாக்கிட்டோம். ஒரே செகண்ட். பாபா நிறைய வாணியில சொல்லுவார், இது இவ்வளோ பெரிய வியாபாரம் ஒரு நொடியில் நடந்தது. பகவான்கிட்ட இருந்து அத்தனை பிராப்திகளையுமே, சொர்க்க பிராப்தியா இருக்கட்டும், சர்வசக்தி குணம் ஞானமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு செகண்ட்ல நடந்துச்சு. என்ன சொன்னோம், பாபா மேரா அப்படின்னு சொன்னோம். பாபா என்னோடவர். எப்ப மேரா பாபான்னு சொன்னீங்களோ அப்பொழுதே வியாபாரம் முடிஞ்சிடுச்சு. அவருடையதெல்லாம் யாருடையதாயிடுச்சு, என்னுடையதாயிடுச்சு. அவரே என்னுடையவர் ஆகிட்டார். இந்த பாட்டு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோங்க, படிச்சுக்கோங்க, ஞாபகப்படுத்திக்கோங்க, பாடுங்க. பாபா யாரு, மேரா, என்னோடவர், என்னோட பாபா. அதை நினைக்க நினைக்க அந்த வியாபாரம் ரொம்ப சிம்பிளா முடியும். பாபா எனக்கு அதை கொடு, இதை கொடு, அதை செய், இதை செய், அதெல்லாம் வேண்டாம். மேரா பாபா என்னோட. சில ஒரு வாணியில சொல்லியிருந்தார் பாபா, கோவம் வந்துச்சுன்னா மேரா பாபான்னு சொல்லுங்கன்னார். வருமா அப்படி? ஆனா வரும், வரணும். சொல்லுங்க, சாந்தி ஆயிடுவீங்கன்றார். எப்பமாவது கோவம் வந்துச்சுன்னா என்ன சொல்லுங்க, கோவம்லாம் வருமா? வராது. வந்துச்சுன்னா வர்றவங்களுக்கு வேணா ஐடியா கொடுங்க. கோவம் வரும்போது என்ன சொல்லுங்க, மேரா பாபான்னு சொல்லுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கோவம் உங்களை விட்டுட்டு போயிடும். கவலை வந்தாலும் சொல்லுங்க மேரா பாபா. இப்போ என்னுடைய பாபான்னு சொல்லுங்க. பாபா கூறுகிறார், குழந்தைகளை சதா காலம் புத்திசாலியா இருக்கிறீங்க தானே. நீங்க புத்திசாலி தான். ஏன்னா பந்தனம் இல்லாத பகவானை நீங்க பந்தனத்துல கட்டிக்கிட்டீங்க. அவர் பந்தனத்திலே வரலை. அவருக்கு சரீரமே கிடையாது, உலகமே கிடையாது. ஆனாலும் அவரை என்னுடையவர் என்னுடையவர் சொல்லி சொல்லி அவரை என்ன பண்ணிட்டோம், கீழே கொண்டு வந்துட்டோம். தேகமே இல்லாதவரை தேகத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அபோக்தாவுக்கு போக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் என்னது, அவருக்கு நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிற பந்தனம். அப்ப நம்ம எவ்வளவு புத்திசாலி. பகவானை பந்தனத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய புத்திசாலி நாம. இப்போ பந்தனத்துல இருக்கிறவங்களே பந்தனத்திலிருந்து விடுவிக்க முடியாதா? பந்தனத்துல இருக்கிற நாம பந்தனத்திலிருந்து விடுபட முடியாதா? நம்ம பகவானே கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்குது. பழைய கர்ம கணக்கை கட்டுப்படுத்த முடியாதா? அழிக்க முடியாதா? பாபா சொல்றார், பாபாவே சொல்றார், நாமெல்லாம் யாராமா, புத்திசாலியாமா? ஆமாவா? ஆமாந்தான். பாபா சொல்றார், நாமெல்லாம் யாரு, எப்பேற்பட்ட புத்திசாலி. பந்தனம் இல்லாத பகவானே என்ன கொண்டு வந்துட்டோம். அவர் தான் எனக்கு அம்மா, அவர் தான் எனக்கு அப்பா, அவர் தான் எனக்கு குழந்தை. உங்களுக்கு குழந்தையாகி பாபா எல்லா வேலையும் செய்யறாரா இல்லையா? நண்பனாகி எல்லா வேலையும் செய்யறாரா இல்லையா? அப்பாவா இருந்து எல்லா வேலையும் செஞ்சு தொலைய வேண்டியிருக்குது பாபா. அப்படியா? அப்படி இருந்துட்டாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்னமோ தெரியாது, எனக்கு நீ தான், எனக்கு உன்னைய விட்டா யாரும் கிடையாதுன்னா வேற வழியே இல்லை. அவர் வந்துதான் அவர் சிவனேன்னு தான் இருக்கிறார். ஆனா அவர் நம்ம எல்லா வேலைக்கும் அவரை இழுத்து விட்டுறோம். என்ன சொல்லி, பாபா எனக்கு தெரியாது, பாபா எனக்கு தெரியாது, இது என்னோடது இல்லை. நீங்க சொல்லிட்டீங்கன்னாலே புத்திசாலின்னு அர்த்தம். ஐயோ இது என்னோடதாச்சே, இது ஏன் வேலையாச்சேன்னா புத்திசாலிக்கு ஆப்போசிட்டு. நம்மெல்லாம் யாரு, புத்திசாலி. எதனால புத்திசாலி? பாபாவை என்னுடையவர் என்று சொல்லி நம்முடைய எல்லா சுமையையும் அவர்கிட்ட என்ன பண்ணிட்டோம், நம்ம கடனெல்லாம் அவர் தலையில கட்டிட்டு அவர் சொத்தெல்லாம் நம்ம பேர்ல எழுதி வச்சிருக்கிறோம். நம்ம கடனெல்லாம் அவர் தலையில எழுதிட்டு அவர் சொத்தெல்லாம் ஒரே ஒரு வார்த்தையால, என்ன ஒரு வார்த்தையால, என்னோடவர், என்னோடவர்.
பாபா பெருமைப்படுற என் பிள்ளைங்கள்லாம் புத்திசாலி. எல்லா அம்மா அப்பாவுக்கும் இந்த பெருமை இருக்குது, என் பிள்ளை என்னையோட புத்திசாலி. அது உண்மையா பொய்யா தெரியல, ஆனா பாபா உண்மையா சொல்ற, நீங்கெல்லாம் யாரு? புத்திசாலி. என்னைய பந்தனத்துல என்ன பண்ணிட்டீங்க? கொண்டு வந்துட்டீங்க. பந்தனத்துல கட்டக்கூடியவர் சக்திசாலியா, கட்டுப்படக்கூடியவர் சக்திசாலியா? பாபா கேட்கற பக்தியில காமிச்சிட்டாங்க. கிருஷ்ணரை உரல்ல கட்டி போட்டார் யசோதா அப்படின்னு சொல்லிட்டு. பாபா சொல்ற கட்டுப்படுறவர் சக்திசாலியா, கட்டுறவங்க சக்திசாலியா? நீங்க கொஞ்சம் யாரையாவது வேடிக்கை பார்த்தீங்கன்னா பாபா உங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுவார். நீங்க கொஞ்சம் யாரையாவது வேடிக்கை பார்த்தா பாபா உங்களை விட்டுட்டு ஓடியே போயிடுவார். எப்ப விடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறார். ஆனா அவரை நம்ம ஓட விடுறதே இல்லை. பாபா பாபா பாபான்னு சொல்லி அவரை நம்ம வீட்டு எப்படினாலும் சொல்லிக்கலாம், கட்டி வச்சிருக்கிறோம். அவரை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? அவரை கட்டுப்பட்டு இருக்கிறார். நம்ம எவ்வளவு பெரிய புத்திசாலி, சக்திசாலி. என் பிள்ளை அவரே பெருமை பாடிக்கிறார், நம்மளை பார்த்து பெருமை பாடிக்கிறார். என் பிள்ளைங்கள்லாம் யாரு? புத்திசாலி, அப்புறம் சக்திசாலி. பகவானை கட்டிட்டோம். बांधने वाली ने सिर्फ तरीका आपको सुना दिया कि ऐसे बांधो तो बांध जाऊंगा. கட்ட கூடியவங்களுக்கு விதியை மட்டும் பாபாவே சொல்லி கொடுக்கிறார். என்னை இப்படிலாம் நீ கட்டினேன்னா நான் கட்டுப்பட்டுடுவேன். இவர் மாதிரி ஒரு போலா உண்டா? எங்க வீட்டுல எப்படி திருடணும் அப்படின்னு யாராவது சொல்லி கொடுப்பாங்களா? திருடனுக்கு என்னை எப்படி கட்டணுங்கிற விதியையும் யார் சொல்லி கொடுக்கிறா? கட்டக்கூடியவர்களுக்கு எப்படி கட்ட வேண்டும் என்ற விதியைத்தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆனா எல்லாரும் பயன்படுத்துறதில்லை. சிலர் பயன்படுத்தி என்னை கட்டி விட்டார்கள். அவர்கள் எல்லாருமே யாருதான்? புத்திசாலிகள் தான், சக்திசாலிகள் தான். அவங்கள ஒருத்தர் யாரும் கூட, நானும் கூட. நினைக்கிறீங்களா? அவர் சொல்லி கொடுத்தார், எல்லாரும் செய்யல. சில பேர் தான் பாபாவை கட்டி வச்சிருக்கிறோம். நாமெல்லாம் புத்திசாலி. அச்சா, நல்லது. வரதானம்: தன்னை நிமித்தம் கருவி என புரிந்து வீண் சங்கல்பம் மற்றும் வீணான உள்ளுணர்வுகளில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய விஸ்வ கல்யாணகாரி பவ. விஸ்வ கல்யாணகாரி, உலகிற்கு நன்மை செய்பவர் ஆகுங்கள். யாருக்கு வேஸ்ட் தாட் வருது? எல்லாமே நான் தானே வேஸ்ட் தாட் தான். நான் ஒண்ணுமே இல்லை பாபா, நான் கருவி பாபா, நான் கருவி. தன்னை கருவி என புரிந்து வீண் எண்ணங்கள், வீண் உணர்வுகளில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய விஸ்வ கல்யாணகாரி, உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர் ஆகுங்கள். நான் உலக நன்மைக்கான காரியத்திற்கு கருவியாக இருக்கின்றேன். இந்த பொறுப்பின் நினைவில் இருங்கள். அப்பொழுது ஒரு பொழுதும் யாருக்காகவும் தனக்காகவும், அதாவது பிறருக்காகவும் தனக்காகவும் வீண் எண்ணங்கள், வீணான உள்ளுணர்வுகள் உருவாகவே முடியாது. பொறுப்பான ஆத்மாக்கள் जिम्मेवार आत्माए एक भी अकल्याणकारी संकल्प नहीं कर सकते. என்ன பொறுப்பு நமக்கு இருக்குது? நமக்கெல்லாம் என்ன பொறுப்பு இருக்குது? பொறுப்பு இருக்குதா? பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கீங்களா? பொறுப்பு இருக்கிற ஆத்மாக்களா, பொறுப்பு இல்லாத ஆத்மாக்களா? என்ன பொறுப்பு இருக்குது? என்ன பொறுப்பு இருக்குது? விஸ்வ பொறுப்பு இருக்குது, ஆனா என்ன பொறுப்புன்னு மட்டும் தெரியாது. இது எவ்வளவு பெரிய விவரம் பாருங்க. நம்ம எல்லாம் பொறுப்பான ஆத்மா. என்ன பொறுப்பு? சென்று பொறுப்பா? போகு பொறுப்பு. விஸ்வ கல்யாணம். வீட்டுக்கு பொறுப்பு? வீட்டுக்கு நான் தானே பொறுப்பு. விஸ்வ கல்யாணத்துக்கு தான் பொறுப்பு. நீங்க வீட்டுக்கு யார் பொறுப்பு? பாபா பொறுப்பு. நான் எதுக்குத்தான் பொறுப்பு? கலெக்டர் வீட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு சமைச்சிட்டுலாம் இருக்க முடியுமா? அவர் ஊர் பிரச்சனையை தான் பார்ப்பார். வீட்டுக்கு என்ன தேவையோ அதை கவர்மெண்ட் செஞ்சிடும். வேலைக்காரங்களை கொடுத்துரும், சமைச்சு கொடுத்துரும், அதெல்லாம் நடந்துடும். நீங்க கலெக்டர் வேலையை மட்டும் பாருங்க. பாபா சொல்றாரு, நமக்கெல்லாம் என்ன பொறுப்பு இருக்குது? விஸ்வ கல்யாண், விஸ்வ கல்யாண். இது மந்திரம் உள்ளுக்குள்ளே. உலகம் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், உலகத்துக்கு எல்லா நன்மையும் நடக்கணும், ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது, ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. நான் உலக நன்மைக்கான பொறுப்பு என புரிந்திருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஒரு அகல்யான சங்கல்பம் கூட வர முடியாது. ஒரு தீய வீணான எண்ணம் கூட வர முடியாது. இந்தியா ஜெயிக்கணுமா, பாகிஸ்தான் ஜெயிக்கணுமா?
கிரிக்கெட்ல 2 பேரும் ஜெயிச்சுட்டு போட்டோம். 2 பேருமே ஜெயிச்சுட்டு போட்டோம். இந்தியா ஜெயிக்கணும்னா வேஸ்ட் தாட், நெகட்டிவ் தாட். நீங்க 0, பீக்கவே கிடையாது. திண்டுக்கல்லா மதுரையா? திண்டுக்கல்லும் மதுரையும் சேர்ந்து சென்னையா மதுரையா? சென்னையும் மதுரை. நமக்கு இன்னும் புரியல பாருங்க. பாபா விஸ்வ கல்யாணி ஆத்மாவுக்கு ஒரு வீணான அகல்யாண சங்கல்பம். நான் ஜெயிக்கணும்னாலும் இன்னொருத்தர் தோக்கணும்னு அர்த்தம். எல்லாரும் ஜெயிச்சுட்டு போட்டும் பாபா. நான் நல்லா இருக்கணும்னு அடுத்தவங்க கெட்டு போகணும்னு அர்த்தமா? எல்லாரும் நல்லா இருக்கணும் பாபா. பாபா சொல்ற விஸ்வ கல்யாணி ஆத்மாவுக்கு ஒரு அகல்யாண் சங்கல்பம் கூட வரவே முடியாது. ஒரு அகல்யாண் சங்கல்பம் கூட வர முடியாது. ஒரு நொடி கூட வீணானதாக அவர்களுடைய உள் உணர்வு உருவாகி இருக்க முடியாது. ஏனெனில் உள் உணர்வினால் வாயு மண்டலத்தின் மாற்றம் ஏற்பட வேண்டும். நினைக்கிறது இல்லை, உணர்றது. ஒரு செகண்ட் கூட வீணானதை உணர்ந்து விட்டால் வாயுமண்டலம் கெட்டு போயிடும். இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? இந்த தாட்டு என்ன மாதிரி தாட்டு? வீணான தாட்டு. நினைச்சாலே போதும் இந்த சூழ்நிலை என்னவாயிடும்? கெட்டு போயிடும். பாபா சொல்ல விஸ்வ கல்யாணி பொறுப்புடைய ஆத்மாவுக்கு ஒரு நொடி கூட வீண் உணர்வு ஏற்படவே முடியாது. ஏன்னால் ஏற்பட்டால் வாயுமண்டலம் என்னவாயிடும்? கெட்டு போயிடும். குழந்தை தூங்கிடுது, சண்டை போடக்கூடாதுன்னு சில அம்மா அப்பாக்கள் சைலன்ஸ்ல சண்டை போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த பாக்கியம்லாம் உங்களுக்கு இல்லையா? குழந்தை தூங்குது, அதை தூங்குறத எழுப்பிடக்கூடாதுன்னு சைலன்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா பிள்ளை எந்திரிச்சிடக்கூடாது. அதுக்கு பிள்ளைங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு பாரு. நமக்கும் தோணணும்ல, ஒரு வேஸ்ட் உணர்வு ஒரு செகண்ட் வந்தா கூட இந்த வாயுமண்டலம் என்னவாயிடும்? கெட்டு போயிடும், உலகம் கெட்டு போயிடும். அதனால ஒரு செகண்ட் கூட வீணான உணர்வு வரக்கூடாதுன்னு கவனமா இருந்தா நாமெல்லாம் யாரு? விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள். ஆகவே அனைவருக்காகவும் சுபபாவனை, சுப விருப்பம் தாமாகவே விஸ்வ கல்யாணி ஆத்மாக்களுக்கு வெளிப்படும். ஸ்லோகன்: அஞ்ஞானத்தின் சக்தி கோபம், ஞானத்தின் சக்தி சாந்தி. சிம்பிளா சொல்லிட்டார். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுலாம் நான் சொல்ல போறதில்லை. என்ன நிஜம் அதை சொல்றேன் அப்படின்றார். அஞ்ஞானத்தின் சக்தி கோபம், ஞானத்தின் சக்தி சாந்தி. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் விளக்கம்லாம் புத்திசாலிகளுக்கு விளக்குனா அது மரியாதையா இருக்காது.